You empower dreams. தி மாதேவன் ஷோ. என்னுடைய ஃபஸ்ட்டு டார்கெட்டே நான் இந்தியன் கேமராமேனே கிடையாது. என்னுடைய ஃபஸ்ட்டு டார்கெட்டே வேர்ல்டில் பெஸ்ட்டு 10 கேமராமேன் அவங்க தான் டார்கெட் வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு நான் அசிஸ்டண்டாக போகும்போது நான் ஒரு கேமராமேனுக்கு வந்து டச்சப் ஆய மாதிரி தான் போனேன். உட்கார்றதுக்கு கூட இடம் இல்லை, அடுத்த வேலை என்னென்னு சாப்பாடு கூட வசதி இல்லை. அந்த சிச்சுவேஷனுக்கு இப்போ நான் பெட்டராகவே இருக்கேன் சார். அதுக்கு வந்து சாரை தேங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இத்தனை நாள் என்னைக்காவது ஒரு நாள் சாரை நேரில் மீட் பண்ணிட்டா சொல்லிடணும் அப்படின்னு இருந்தேன் சார். காற்று வெளியிடையில் அந்த ஐ ஷாட் வச்சுருப்பீங்களே, வாட் வாஸ் தி ஐடியா பிஹைண்ட் இட்? இதை வந்து 2 தடவை நீங்கள் ஷூட் பண்ணியிருக்கீங்க. ஆமாம், எப்படி உங்களுக்கு இந்த ஃபோட்டோ கிடச்சிச்சு? இது வேறு காஸ்ட்யூம், இது படம். ஆமாம், பிளாக்ல ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணிட்டு ஏன் ஒயிட்டுக்கு மாற்றினீங்க? சினிமாட்டோகிராஃபியில் எரரெல்லாம் கலெக்ட் பண்ணி அந்த எரரை வந்து அப்ளை பண்ண தான் வந்து இந்த ஃபாஸ்ட்டாக ஷூட் பண்ணும்போது கமல் சார் வேறு காஸ்ட்யூம் போட்டார். நானும் கௌதமன் பேசிக்கிட்டு இருந்தோம். காஸ்ட்யூம் மாறிடுச்சு ரவினார். நான் சொன்னேன் சில் அவுட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். பண்ண உடனே கரெக்டாக அவர் அங்கேருந்து லிப் மூமெண்ட் கண்டுபிடிச்சிட்டார் கமல் சார். இதெல்லாம் சேர்ந்து எனக்குள்ள அந்த யூகோவும் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்துச்சு. ஸோ நம்ம டார்கெட் வந்து நம்மளாக தான் புஷ் பண்ணி வைக்கணும். எட்டுற அளவுக்கு ஒரு கழுத்துக்கு ஃபஸ்ட்டு வைக்கணும். அடுத்து நம்ம எட்டக்கூடாது, அந்த கழுத்துக்கு டிஸ்டன்ஸாக வைக்கணும். எங்கேயோ ஒரு கிராமத்தில் பிறந்துட்டு ஒன்றுமே தெரியாமல் ஒரு 7th ஸ்டாண்டர்ட் படித்த ஸ்டூடெண்ட் அப்படியே ஒர்க் பண்ணி ஒரு ஏஏசி ஒரு ஹெரிட்டேஜ் ஒரு இடத்துல போய் இப்போ கூட நான் வந்து சினிமாட்டோகிராஃபி பிரான்ச்சில் வந்து சூர்யா இருக்கிற ஆஸ்காரில். வணக்கம், வெல்கம் டு எம்பவர், வெல்கம் டு தி மாதேவன் ஷோ. வெரி ஹாப்பி. உங்களுக்கு ஒரு ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ்க்கு முன்னாடி நம்ம பேசுறது கேட்கறதுக்காகவும் உங்கள்கிட்ட நிறைய இன்சைட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் சேர்ந்து கற்றுக்கிறதுக்காகவும் இவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச். ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் யூ ஆல். நிறைய நல்ல கதைகளையும் நிறைய நல்ல எமோஷன்ஸையும் விஷுவலாக இமேஜஸாக கன்வெர்ட் பண்ணி கைப்பிடிச்சி நிறைய உலகங்களுக்குள்ளே கூட்டு போனது வந்து ரவிவர்மன் அவர்கள். கலர்ஸ் பற்றி பேச போகிறோம், லைட்ஸ், ஷேடோஸ், உங்கள் ஜேர்னி நிறைய பேச போகிறோம். உங்கள்கிட்ட கற்றுக்கிறதுக்கு நிறைய இருக்குது. பட் அதுக்கெல்லாம் முன்னாடி இன்னொரு ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்காங்க, உங்களுடைய ஃப்ரெண்டு. ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் ஃபிலிம்ஸ் ஆரோகணம்னு ஒரு படம் இருக்குது. யாராவது பார்க்கலன்னா அவசியம் பாருங்கள். எனக்கு அதில் அவங்களுடைய ஒர்க் ரொம்ப பிடிக்கும். அவங்கள்ட்ட பேச ஆரம்பிப்போம். அவங்க என்ன அதோட ரொம்ப ஃபேமஸுங்க. என்னோட ஃபேமஸ் அவங்க. ஹாய் ரவி. அஃப்கோர்ஸ் நீங்கள் 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ஒரு ஃபிலிம் மேக்கர். பட் எதனால் இங்கே எங்கள் கூட உட்காந்து கதைகள் கேட்கணும்னு நினச்சி நீங்கள் வந்தீங்க? இந்த குவெஸ்டனுக்கு ஆன்சர் சொல்கிறது வந்து ரொம்ப சிம்பிள். பிகாஸ் லேர்னிங் வந்து எப்போவுமே இருக்கணும். நம்ம லாஸ்ட் எண்டு வரைக்கும், லாஸ்ட் பிரெத் வர லேர்னிங் இருக்கணும். தெரிஞ்சது கொஞ்சம் தான், இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்குது. அண்ட் ஹீஸ் அ மாஸ்டர். Who will not want to attend his workshop? So I'm really, it's my pleasure and I'm really happy நீங்கள் இப்படி ஒரு workshop பண்ணுறீங்க, இப்படி ஒரு celebrating people like him. It's amazing. நம்ம பண்ணா யார் பண்ணுவார்? ஆமாம், அது மட்டும் இல்லாமல் இவங்க யங்ஸ்டர்ஸ் இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. ஸோ இது எவ்வளோ பெரிய எக்ஸ்போஷர் அவங்களுக்கு. இட்ஸ் வண்டர்ஃபுல் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் டூயிங் திஸ் ரவி, பிகாஸ் it matters a lot. It means a lot for all of us. ரொம்ப இன்ஸ்பைரிங் உமன். Really I respect you. நானுமே வந்து ஆரோகணம் பார்த்துட்டு அவங்கள்ட்ட பேசியிருக்கேன், அம்மணி பார்த்துட்டு பேசியிருக்கேன். இங்கே யாராவது ஆரோகணம் அம்மணிலாம் பார்க்கலன்னா அவசியம் பாருங்கள், எஸ்பெஷலி ஆரோகணம். ஏன்னா அதில் நீங்கள் டீல் பண்ணியிருக்கிற விஷயன்றது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஸ்பேஸ். அது யாரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஒரு ஸ்பேஸாகவும் இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர். My pleasure. உங்களுக்கு ஏன் ரவிவர்மன் அவங்களுடைய ஒர்க் ரொம்ப பிடிக்கும்? What is the body of work he has done here? என்ன ஒரு versatility, என்ன ஒரு, I feel there is so much of originality in his work. You can never compare his work with anybody else. நம்ம நிறைய வந்து ஒருத்தரோட ஒர்க் பார்க்கும்போது எங்கேயோ ஒரு இடத்துலேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்குன்னு தோணும். ஆனால் ரவிவர்மனோட படங்கள் பார்க்கும்போது there is so much of uniqueness. Each film is different. And எங்கேயுமே நம்ம வந்து இங்கேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்காரு, அங்கேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்காரு சொல்லவே முடியாது. அந்த ஒரிஜினாலிட்டி தான் எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிக்கும். அங்கேருந்தே பேச ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு கிரியேட்டர், ஒரு சினிமாட்டோகிராஃபர் தன்னுடைய ஓன் வாய்ஸை, ஒரிஜினாலிட்டியை எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணும்போது என்ன ப்ரொஃபஷ்னல் நம்ம சூஸ் பண்ணலான்னு பார்த்தா ஸ்போர்ட்ஸ் அண்ட் அரசியல், சினிமா, இது 3 தான் ரொம்ப ஃபேம் ஆக முடியும். ஆனால் அரசியலுக்கு நான் அன்ஃபிட்.
மை ஃபாதர் died because of political issues. ஸ்போர்ட்ஸுக்கும் நான் அன்ஃபிட் எலிஜிபிள் கிடையாது. பட் சினிமா வி கேன் டூ எனிதிங். அது வந்து சினிமாவுக்கு வந்து இட் இஸ் ஒன்லி ஃபார் அந்த மைண்ட் இஸ் கேபிட்டல்ங்கிற வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். மைண்ட் இஸ் எ கேபிட்டல், யூ டோன்ட் நீட் எனிதிங். அந்த 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 ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் இதுவரையிலும் நம்மளை கொண்டு வந்திருக்குது. ஆக்சிடென்டலி ஐ கேம் ஃபார் தி ஜாப். இங்கே வந்த பிறகு நமக்கு அது ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை கரெக்டாக செய்யணும் அப்படின்னு ஒரு கட்டம் வரல தள்ளப்படுறோம். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு பிறகு உங்களை அறியாமே உங்களை நிறைய அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. நீங்கள் எந்த தளத்தில் இருக்கீங்க, ஃபேம் ஆர் ஸ்டாரா ஆர் ஆர்டிஸ்டா, இந்த மூணில் நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்கன்னு நீங்கள் ரொம்ப முக்கியம். இந்த ஃபேம் கம் அண்ட் கோ வெரி ஃபாஸ்டர். இந்த ஸ்டார் நீங்கள் நிறைய சூழ்ச்சிகள்லாம் பண்ணால் தான் அந்த ஸ்டாராக நீங்கள் இருக்க முடியும். யூ ஹாவ் டு பி அலர்ட், யூ ஹாவ் டு பி இன்செக்யூர். நீங்கள் வந்து அந்த ஸ்டாராக நீங்கள் தக்க வைக்கணும்னா உங்களை பில்ட் பண்ணிக்கணும், உங்களை நீங்கள் செல்ஃபில் தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் இருந்தால் தான் நீங்கள் அந்த ஸ்டேஜ் வந்து அடுத்த ஸ்டேஜ் ஆர்டிஸ்டாக போகும்போது தான் நீங்கள் உங்களை உணருவீங்க. நீங்கள் எப்போ உங்களை நீங்கள் உணர ஆரம்பிக்கிறீங்களோ அந்த ஜோனுக்கு வரும்போது உங்களுக்கு எதுவுமே தேவைப்படாது. ஒரு கட்டம் வரையிலும் உங்களுக்கு அந்த வேலை தேவை, அதுக்கு பிறகு அந்த வேலைக்கு நீங்கள் தேவை, அப்புறம் சில பேருக்கு உங்கள் வேலை தேவை. ஆனால் நீங்கள் டிசைட் பண்ண உங்களுக்கு என்ன தேவைன்னா. நான் வந்து இந்த சுச்சுவேஷனில் வந்து எனக்கு என்ன தேவையோ நான் அதை மட்டும் தான் சூஸ் பண்ணுறேன். எனக்கு என்ன பிடிக்குதோ அதை மட்டும்தான் நான் சூஸ் பண்ணுறேன். நேரெல்லாம் பாடி ஆஃப் ஒர்க் வந்து நான்ஸ்டாப்பாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 22 இயர்ஸ் கேப்பே இல்லாமல் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு பார்த்தா ஒவ்வொரு டைம் நான் படம் முடிச்சு வரும்போது என்னுடைய படமே நான் படம் பார்க்கும்போது நான் ஒரு 5 வருஷம் பின்னாடியில் இருக்கிறோம் அப்படின்னு தோணும். நம்ம என்ன 5 இயர்ஸ் பேக்கில் இருக்கிறோம், நம்ம அட்வான்ஸாக இல்லை அப்படின்னு நமக்கே தோணும். அதுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்பட்டுச்சு. எப்போனா ஒரு படம் பண்ணால் வி நீட் த கேப். சினிமா இல்லாமல் வேறு ஏதாவது படிக்கிறது, பிடிச்சதை படிக்கிறது, ஃபிக்ஷன் படிக்கிறது, ஹிஸ்ட்ரி படிக்கிறது, இந்த மாதிரி சண்டலான விஷயங்கள் படிக்கிறது, நிறைய பசங்க என்னென்ன பண்ணுறாங்க அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா ஓகே நம்ம இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் செய்யக்கூடாது. அதனால தான் இப்போ ஆடியன்ஸ் பாருங்கள் நம்மளோட அவங்க பயங்கர புத்திசாலியாக இருப்பாங்க, ரொம்ப அட்வான்ஸாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க நிறைய ஒரு நாளைக்கு வந்து அவ்வளோ விஷயங்கள் பார்ப்பாங்க. நம்ம இதை கமிட்மெண்ட் இந்த வேலை மட்டும் தான் பார்ப்போம். 6 மணிக்கு போனோம்னா அந்த வேலை செஞ்சோம்னா ஈவினிங் வந்து டயர்டு. 7 என்ன நடக்குது, ஒரு 6 மாதம் நீங்கள் ஒரு ஷூட்டிங் போனீங்கன்னா அந்த 6 மாதத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கிற விஷயம் ரொம்ப கம்மியாக இருக்கும். உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணுற விஷயம் ரொம்ப கம்மியாக இருக்கும். நான் அதுக்காக வேண்டிய நிறைய கேப் எடுத்துக்குவேன். ஒரு படத்துக்கும் அடுத்த படத்துக்கும் நிறைய கேப் எடுத்துக்கிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை ரிவைண்ட் பண்ணிட்டு நம்மளை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டு அப்படி மூவ் பண்ணுறது தான். ஓ நைஸ். ஸோ ஒரு சினிமாட்டோகிராஃபருக்கு டெக்னிக்கல் எபிலிட்டிஸ் அந்த கெப்பாசிட்டிலாம் தாண்டி உலகத்தில் என்ன நடக்குது, எஸ் நம்மளை சுற்றி என்ன நடக்குது தெரிஞ்சு நாம் எந்த இடத்துல இருக்கிறோம். பசிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு இடத்துக்கு போனால் அதை சாப்பிடணும், இதை சாப்பிடணும், அதை சாப்பிடணும், இதை சாப்பிடணும் தெரிஞ்சிடும். இங்கே வயிறு ஃபுல்லாச்சு பாருங்கள், எதையே சாப்பிட தோணாது. அப்படி தான் நம்ம மைண்டும் நம்ம எல்லாத்துக்கும் நம்ம ஆசைப்படணும், ஆசைகள் எல்லாத்துக்கும் ஆசைப்படணும். நம்முடைய தேவைகள் வந்து நிறைய இருக்கலாம். எது தேவைன்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக யூ கேன் ஃபைண்ட் அவுட் யுவர் ஓன் திங்ஸ். சினிமாட்டோகிராஃபி பற்றி பேசிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். நான் சமீபத்தில் ஒரு ஆர்டிகல் படிச்சிருந்தேன். வாட்சிங் எ சீன் இஸ் ஈஸி, பட் பிளாக்கிங் அண்ட் ஸ்டேஜிங் எ சீன் effectively is a complex dance between actors and your camera. When deciding where to position your actors and your camera, you are essentially solving a puzzle with more than one solution. இது நான் வேற ஒரு சினிமாட்டோகிராஃபி ஆர்டிகல் படிக்கும்போது நான் இது படித்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதில் எழுதியிருந்த விஷயம் பிளாக்கிங்னா என்ன. எல்லாருக்குமே தனித்தனி இண்டிவிஜுவலிட்டியாக ஒரு பிளாக்கிங் இருக்குது. ஒரு விஷயத்தை பார்க்குறது வந்து உங்களுடைய பார்வை வேறு, என்னுடைய பார்வை வேறு, மற்றவங்களுடைய பார்வை வேறு. நீங்கள் இண்டிவிஜுவலாக நீங்கள் யோசிச்சிங்கன்னா எது உங்களுக்கு தேவை. அதாவது நம்ம என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ இங்கேருந்து பார்க்கணும்னு வச்சுங்களேன், அப்போ அங்கே ராஜா சார் பிக்சர் இருக்குது, அவரோட ஐ மட்டும் தான் எனக்கு தெரியும், வேறு எதுவும் தெரியாது. அந்த பிளாக்கில் உங்களுக்கு என்ன தேவை, எதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்கிறது முக்கியம். அப்புறம் நீ எதுக்கு லைட்டு தேவை, ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைட் அண்ட் ஷேடு. ஸோ எங்கே லிட்டப் பண்ணணும், எங்கே லிட்டப் பண்ணக்கூடாது. அதாவது நான் என்ன ஸ்டைல் எனக்கு ரிமெம்பர், ரொம்ப ஆரம்பத்தில் நான் படித்த அந்த கோட், அது ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாச்சு. இந்த ஃப்ரேம்
away from the light. இந்த ஃப்ரேம் away from the light. அந்த ஃப்ரேம்குள்ளே விட தூரமாக எவ்வளோ இந்த அளவுக்கு உங்களை லைட் இருக்குதோ அந்த அளவுக்கு உங்களுடைய ஃப்ரேம் ஈவன் மோர் மிஸ்டீரியஸ். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் ஒரு டைரக்டர் கூட ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு டே அவர் கூட பெரிய டைரக்டர் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டே வந்து லேட்டப் பண்ணோம். அவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பார் கேமரா லேட்டப் பண்ணுறதுக்கு. அவர் நெக்ஸ்ட் டே ஷூட் பண்ண போகிறாரு. எனக்கு வந்து அந்த செட்டு நான் எப்பயுமே அந்த என்வைரன்மெண்ட்டை க்ரியேட் பண்ணணும்னு விரும்புவேன். ஒரு இடத்துக்கு போனோம்னா ஒரு செட்டாக இருந்துச்சுன்னா முதல்ல அந்த என்வைரன்மெண்ட்டை க்ரியேட் பண்ணிடணும். அந்த என்வைரன்மெண்ட்டை க்ரியேட் பண்ணிட்டோம்னா மொத்த ஹோல் இப்போ இந்த வீடியோ எப்படி என்வைரன்மெண்ட் இருக்குது இந்த மாதிரி என்வைரன்மெண்ட்டை க்ரியேட் பண்ணிட்டோம்னா திரும்ப ஷூட் பண்ணது வெரி ஃபாஸ்டர். அது ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும். சில இடங்களில் பேக் லைட் இருந்தால் அப்படியே விட்டுடலாம், சில இடத்துல ஃப்ரண்ட் லைட் இருந்தால் அப்படியே விட்டுடலாம், சில இடத்துல டார்க்காக இருந்தால் அப்படியே விட்டுடலாம். எந்த செட்டுக்கு போனாலும் முதல்ல அந்த என்வைரன்மெண்ட்டை க்ரியேட் பண்ணணும்னு நான் விரும்புவேன். நான் இப்போ சொன்னேன், நான் அடுத்த நாள் ஷூட்டிங் சொன்னேன், இதான் எனக்கு ஒரு 2 நாள் தேவை அப்படின்னு சொன்னேன். ஏன்னா இன்னும் 2 days எக்ஸ்ட்ரா வேணும் லிட்டப் பண்ணுறதுக்குன்னு. அவர் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டார். நான் லிட்டப் பண்ண உடனே அவங்க அசிஸ்டன்ஸ் வந்து எவ்ரிவேர் கிளிக்கிங் பிக்சர்ஸ். நான் அப்போ கூட அவங்க கூட சொன்னேன், இங்கே கிளிக் பண்ணேன், இங்கே கிளிக் பண்ணேன், இங்கே கிளிக் பண்ணேன் அப்படி சொல்லி. த நெக்ஸ்ட் டே மார்னிங் அது அசிஸ்டன்ட் டேரக்டர் வந்து என்கிட்ட வந்து இந்த ஃப்ரேமை காமிக்கிறாரு. சார் இங்கே ஃப்ரேம் பண்ணிக்கலாம் சார், இங்கே ஃப்ரேம் பண்ணிக்கலாம் சார், இங்கே ஃப்ரேம் பண்ணிக்கலாம்னு சொல்லி. நோ, ஐ நெவர் டூ லைக் திஸ். அக்கார்டிங் டு ஸ்டோரி என்ன ஷார்ட்டு தேவையோ அங்கே தான் வைக்க முடியும் அப்படின்னு நான் சொன்னேன். தென் டைரக்டர் கூட வந்து கேமரா எங்கே வச்சு பார்க்கலாமா சார், இந்த பிளாக் நல்லா இருக்குமா, அந்த பிளாக்னு 2-3 இடத்துல நம்ம கேமரா வச்சு கேட்டேன். ஏன் சார் இந்த மாதிரி பண்ணணும்னு கேட்டேன். இல்லை எது நல்லா இருக்குன்னு பார்ப்போம் சார். த லைட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் மோர் தென் பிளாக்கிங் மோர் தென் ஃப்ரேம். எனி பிளேஸ் யூ கேன் lit up. The lighting only is a frame, sir. According to story, we can keep wherever you can tell me, we can create the lighting from that place. ஸோ அதுலேருந்து அவர் கடைசி வரலையும் என்கிட்ட அதுக்கப்புறம் எங்களோட உறவு முறை அதுக்கப்புறம் ரொம்ப சீராக போச்சு. அந்த மாதிரி பிளாக்கிங் வந்து ஐ எம் நாட் பிலீவ் தட். அது வந்து பழசாயிடும். சரி, டெக்னிக் பிளாக்கிங் வந்து சொல்லுன்னா டெக்னிக்கு. இந்த கிரியேட்டிங் லைட்டிங் இஸ் நாட் டெக்னிக், இஸ் அ பெயிண்டிங். தட்ஸ் இண்டிவிஜுவல் மைண்ட். இந்த லைட்டிங் அந்த ஷேலோ இஸ் இண்டிவிஜுவல் மைண்ட். ஸோ எந்த அளவுக்கு ஷேலோ டெப்த் வேணும், எந்த அளவுக்கு லைட் பண்ணணும், எவ்வளோ டார்க் வேணும், நீங்கள் அதை பண்ணிட்டு நீங்கள் கேமராவை நார்மலாக வச்சா கூட அது நல்லாயிருக்கும். சரி, நீங்கள் ஒரு டைரக்டர் இருக்கார், ஜாப்பனீஸ் டைரக்டர், இஸ் நேம் கால் ஓஷு. டோக்கியோ ஸ்டோரி. டோக்கியோ ஸ்டோரி வேர்ல்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைரக்டர். அவர் தான் வந்து கார்பெட் ஷாட்னு சொல்லுவாங்க. அதாவது அவர் படத்தில் கேமரா மூமெண்ட்டே ஆகாது. டில்ட் பண்ண மாட்டார், டில் டவுன் பண்ண மாட்டார், ட்ராலி மூவ்மெண்ட் பண்ண மாட்டார், எதுவுமே எல்லா கேமராவும் க்ரௌடில் கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கும். அவர் தான் வந்து நம்ம வேர்ல்டு சினிமாவில் கார்பெட் ஷாட், கேமரா லோவாக ஸ்டார்ட் பண்ண. எவ்ரி ஃபிலிம் கேமரா ஸ்டார்டிங் க்ரௌண்டில் தான் கேமரா இருக்கும். கார்பெட் ஷாட்னு அதுக்கு பேர். சரி, ரொம்ப சிம்பிள். என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு பேஜ் ஸ்கிரிப்ட் எழுதுறீங்க. அந்த ஸ்கிரிப்டை நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா, டைமிங் கவுண்ட் பண்ணிங்கன்னா, அது 1 நிமிஷமோ 2 நிமிஷமோ ஃபுட்டேஜ் எடிட்டிங்கில் வரும். அதை 1 ஷாட்டாகவும் எடுக்கலாம், 10 ஷாட்டாகவும் எடுக்கலாம். நீங்கள் 10 ஷாட்டாக எடுத்தால் நம்மளை மாதிரி டெக்னீஷியன் அதை என்கேஜ் பண்ணும், ஆடியன்ஸ் எல்லாம் என்கேஜ் பண்ணாது. ஒரு ஷாட் வந்து மூவ் பண்ணணும், அந்த ஷாட் இங்கேருந்து அடுத்து மூவ் பண்ணணும். ஷார்ட் ஷூட் மூவ் த ஸ்டோரி. இதுக்கு ட்ராலி வேணும். ட்ராலி ட்ராக்லாம் எப்போ வந்துச்சு, ஜிம்மி ஜிப்பெல்லாம் எப்போ வந்துச்சு, டோன் ஷாட்லாம் எப்போ வந்துச்சு, இதெல்லாம் வந்து இப்போ சினிமா கண்டுபிடிச்சி போகலாங்க. ட்ராமா தானே சினிமா ஃபஸ்ட்டு. அதுக்கு தான் நான் சொல்ல, இந்த மாதிரி ஓசு படங்கள்லாம் பார்த்தா நமக்கு தெரியும். ஷார்ட் டு டெல் த ஸ்டோரி, ஷார்ட் டு மூவ் த ஸ்டோரி, சீம்லெஸ்ஸாக இருக்கணும். நம்ம சொல்லுவாங்க, சார் எடிட் பண்ணி நம்ம ஷாப் பண்ணிட்டோம் சார், இப்போ கரெக்டாக வந்து சொன்னேன். அப்படிலாம் கரெக்டாக வராது. டெக்னிக்கலாக கரெக்டாக இருக்கும். நம்ம இண்டஸ்ட்ரியில் பேசிக்கலாம், கரெக்டாக இருக்கும். ஆடியன்ஸ் போனால் அவன் ஸ்டோரி தான் ஃபாலோ பண்ணுவான். ஸ்டோரி எங்கே மூவ் ஆகுது, இந்த ஷாட்டில் அடுத்த ஷாட்டுக்கு என்ன, அவனுக்கு போய் கேமரா லோ ஆங்கிள் ஹை ஆங்கிள் இதெல்லாம் அவனுக்கு தேவையில்லை. ஸ்டோரி ஷுட் மூவ். அந்த ஸ்டோரிக்கு இந்த ஷாட்டு தேவையா, அதுதான் முக்கியம். 10 ஷாட்டாகவும் எடுங்க, 1 ஷாட்டாகவும் எடுக்கலாம். அந்த 1 ஷாட்டில் நீங்கள் நிறைய மெனக்கடணும். லைட்டிங்கு, காஸ்டியூமு, லுக்கன்னு, ஃபீலு, மேக்கப்பு எல்லாம் ப்ராப்பர்ட்லேருந்து எல்லாம் மெனக்கடணும். தென் ப்ராசஸ். 10 ஷாட் நீங்கள் எடுத்திங்கன்னா ஷார்ட் ஃபாஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஷார்ட் தனியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் போரிங்காக இருக்கும். அதுக்குள்ளே ஒரு லைஃப் வேணும். அதுக்குள்ளே லைஃப், அந்த ஷார்ட்டில் லைஃப் இருக்கும். அந்த லைஃப்பை க்ரியேட் பண்ண தான் இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க இல்லையா, எது தேவை, ஒரு ஷார்ட் வந்து கதையை நகர்த்தணும், அதுக்குள்ளே ஒரு லைஃப் இருக்கணும்.
இதெல்லாம் ஓவர் இயர்ஸ் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதனால் கரெக்டாக ரவிவர்மனால் கிளாரிட்டியாக சொல்ல முடியுது, ஒரு புரிதல் இருக்குது. ஃபஸ்ட்டு டே ஆஸ் அ சினிமோகிராஃபர் அது எனக்கு தெரியவே தெரியும். ஐ ஹாவ் டு சர்வே. ஜஸ்ட்டு நான் ஃபஸ்ட்டு டே வந்தப்பன்னு நான் சர்வே பண்ணணும். ஃபாஸ்ட்டாக நான் கற்றுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு நான் அசிஸ்டண்ட்டாக போகும்போது நான் ஒரு கேமராமேனுக்கு வந்து டச்சப் ஆகி மாதிரி தான் போனேன். அதாவது அப்போதெல்லாம் வந்து இந்த கேமராமேன் கேரவன்லாம் கிடையாது. அவருக்கு ஐஸ் பாஸ் கொடுக்கணும், அந்த கிளாத் எடுத்து கொடுக்கணும். அது மட்டும்தான். நான் அப்போ ஐ வாஸ் ஸோ யங். நான் எனக்கு வெரி குட்னா நான் உட்காந்து எழுதி நோட்ஸ் எடுத்துக்கிட்டே இருப்பேன். அந்த அவர் பக்கத்துலேயே நின்றுட்டு எங்கள் எதாவது இந்த ரைட் தப்பாக இருக்குன்னா என்னோட இது தப்பாண்டாமல் போகிறதுக்கு நோட்ஸ் எடுத்துகிட்டு இருப்பேன். மோர் தென் ஒர்க்கிங் ப்ராசஸ். நான் அதை பார்த்து தான் நான் நிறைய விஷயங்கள் நான் வந்து கற்றுக்கிட்டேன். அதே ஒரே நாள் அந்த படம் பாதியில் வந்து இந்த அசோசியேட் கேமராமேன் வரல. ஸோ கேமராமேன் க்ரைனில் உட்காந்துருக்காரு, இறங்கி போய் ரீடிங் பார்க்கணும். அப்போ மேனுவல் மீட்ரு. அப்போ நான் எடுத்துகிட்டு போய் ரீடிங் பார்த்துட்டேன். அவர் பார்த்தாரு, எப்படி தெரியும் உனக்கு அப்படின்னாரு. சார் டெய்லி நான் பார்த்து நான் தானே சார் பேக் பண்ணுறேன், பார்த்து கற்றுக்கிட்டேன் சார். நான் எல்லாருமே ஃபஸ்ட்டு நம்ம கற்றுக்கிட்டு வரதெல்லாம் கிடையாது. நீங்கள் பார்க்குற எல்லா பெரிய டைரக்டரும் எல்லாருமே ஆரம்பத்தில் எல்லாம் கற்றுக்கிட்டு வந்ததெல்லாம் கிடையாது. அது ப்ராசஸ். அது ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸை நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருந்தீங்கன்னா அது ஒன்றுலேருந்து நீங்களாக புஷ் பண்ணும். நீங்கள் பண்ணிட்டு உங்களுக்கே அது தப்புன்னு தோணும். அதை உங்களை பாராட்டினா கூட அந்த தப்பை பண்ணக்கூடாது. அது நமக்கு தப்புன்னு தோணும். நம்ம தப்பு பண்ணுறப்போ அதை பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. எல்லாரும் பாராட்டுறாங்க, சரியாக இருக்குமா? எனக்கு தப்பாக இருக்குது, அவ்வளோதான். நம்ம பாயிண்ட் ஆக்சுவலாக மற்றவங்களுக்கு சரியாக இருந்தோன்னா எனக்கு அது தப்பு தான். அந்த தப்பை நான் திரும்ப செய்ய மாட்டேன், அவ்வளோதான். டோக்கியோ ஸ்டோரி பற்றி சொன்னாங்கல்ல, அது ரொம்ப 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 முக்கியமான ஒரு படம். அது பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில் எடுக்கப்பட்ட ஒரு படம். ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அதனுடைய இமோஷன் வந்து பயங்கர ரிலவெண்ட்டாக இருக்கும். அது ஒன்லைனில் சொல்லிடலாம் அந்த கதையை, பட் ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பாயில். அவசியம் போய் பாருங்கள். இட்ஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உங்களோட பெரிய ஃபேன் சார். என்னைக்காச்சும் ஒரு நாள் சாரை மீட் பண்ணிட்டா இந்த விஷயத்தை கன்வே பண்ணோம் அப்படின்னேன் சார். கோவிட் டேஸு ரொம்ப கஷ்டமான காலம் என்னோடய ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் அண்ட் என்னோடய வேலை சிச்சுவேஷனில். சாரோட இன்டர்வியூ ஒன்று பார்த்து அந்த ஹோப்புங்கிற மேட்ரு வந்து அந்த இன்டர்வியூ எனக்கு கொடுத்துச்சு சார். அதை பார்த்துட்டு அந்த காலத்தை கடந்து நான் இப்போ வந்துட்டேன் சார். அந்த சிச்சுவேஷனுக்கு இப்போ நான் பெட்டராகவே இருக்கேன் சார். அதுக்கு வந்து சாரை தேங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இத்தனை நாள் என்னைக்காவது ஒரு நாள் சாரை நேரில் மீட் பண்ணிட்டா சொல்லிடணும் அப்படின்னு இருந்தேன் சார். அந்த லெசன் வந்து அவர் ஷேர் பண்ணியிருந்தார் இன்டர்வியூவில். என்னென்னா, உங்களுக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ உங்களோட க்ரியேட்டிவிட்டியை நீங்கள் அதில் செஞ்சிடணும். அவங்க என்ன வேணால் சொன்னாலும் சரின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடணும்னு தான் சார். இன்னி வரைக்கும் நான் ஒரு ஃப்ரீலான்சர் சார். கிளைண்ட்டுக்கிட்ட எல்லாம் சரின்னு சொல்லிட்டு சார் சொன்னது தான் தரலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம், நம்ம நினைக்காத அதை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிடுது சார். சார் அதே மாதிரி சாந்தம் படத்தில் சார் கிளைமேக்ஸ் போர்ஷனுக்கு முன்னாடி வர சீனில் சார் எப்படி சார் நீங்கள் வந்து திங்க் பண்ணீங்க அந்த வெப்பனில் வந்து அந்த ட்ராகன் ஃப்ளை வந்து உட்காரும் அப்படின்னு சொல்லிட்டு? நான் நான் கிராமத்தான் தான். நான் 5-6 வயசுலலாம் நான் ஊரில் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த ட்ராகன் ஃப்ளை பறக்கும். ட்ராகன் ஃப்ளை நிறைய எனக்கு பார்க்கலாம். ட்ராகன் ஃப்ளை வந்து அது 100% நம்மளுடைய ஹியூமன் இதில் உட்காராது. அது ரிவர், அது உட்கார்றது வேறு இடமே இல்லை. ஸோ இந்த ஹியூமன் ஃபிங்கரும் வெப்பன் தான் இருக்குது. கண்டிப்பாக வெப்பனில் உட்காரும் அப்படின்னு நான் நிறைய வாட்டி நான் பார்த்துருக்கேன். நான் அது படம் ஃபுல்லாக நான் ஜூம் லென்ஸ் யூஸ் பண்ணல, பிகாஸ் ஆஃப் பிளாக் லென்ஸ் தான் யூஸ் பண்ணேன். எல்லாமே ரியலிஸ்டிக்கில் நானே லைட் மேனுஃபேக்சர் பண்ணி ஷூட் பண்ணோம். அது வந்து அதுக்கு மட்டும் லாங் லென்ஸ் போட்டு யூஸ் பண்ணேன், அந்த ஒரு கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் மட்டும். தட் டைம் ஐ பிலீவ் டெஃபினட்டாக ட்ராகன் ஃப்ளை இங்கே உட்காரும். இது ஒரு ஐகானிக். அதே போல் அது நான் கேமரா சொன்னேன், கேமரா எக்கார ஒன்று நீ கேமரா ஆஃப் பண்ணிடாது. அது வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து உட்காந்துட்டு திரும்ப வந்து உட்காரும். அந்த ஷாட் அதான் எண்டு ஷாட் அந்த படத்தில் இருக்கும். அதான் ஒன்றுமே கிடையாது, நத்திங், சும்மா அது எப்படி பார்த்தீங்கன்னா இது வயலன்ஸ். இந்த உமன்ஸ் ஹேண்டெல்லாம் சேர்ந்து வெப்பன்ஸை கவர் பண்ணும், அந்த வயலன்ஸை கண்ட்ரோல் பண்ணும். அப்போ அந்த ட்ராகன் ஃப்ளை அந்த வெப்பன்ஸ் மேலே வந்து உட்காந்துருக்கும். அது அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ். அது மீனிங் அது கிரியேட் ஆச்சு. ஆமாம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இது கண்டிப்பாக இது வந்து வெப்பனில் உட்காரும். அது எனக்கு என்னென்னா, ஐ ரிமெம்பர் நான் வந்து சில விஷயம் மைண்டுக்குள்ளே சொல்லும். இது நடக்கும்னா அது எனக்கு நடந்திருக்குது. அது நான் நினச்சதை விட நான் அதிகமாக வாழ்க்கையில் நான் ஆயிருக்கேன். வில்லேஜில் ஏர்லி மார்னிங் நாங்கள் வந்து 4 மணிக்கெல்லாம் இந்த ஏத்தம் இறக்க போயிடுவோம். அப்போது என்னென்னா, அப்போல்லாம் இந்த எனக்கு வாட்ச்லாம் கிடையாது இல்லை. அப்போ இந்த வெள்ளியை வச்சு தான், நட்சத்திரத்தை வச்சு தான் கால்குலேட் பண்ணுவாங்க வீட்டில். நானும் என்னுடைய மதரும் ஏத்தம் தண்ணி இறக்கும்போது ஐ கீப் ஆன் சேயிங், இந்த ஸ்கையை பார்க்கும்போது இந்த ஸ்டாரெல்லாம் மூவ் ஆகும். லேட்டராக எனக்கு தெரியும் என்னென்னா தட்ஸ் அ ஃப்ளைட் அப்படின்னு. ஸோ ஐ ஹேட் த ட்ரீம். இதே போல் ஒரு நாள்
நான் வந்து ஃப்ளைட்டில் போயிட்டே இருப்பேன். ஆனால் ரொம்ப வருஷத்துக்கு பிறகு, அதாவது பல வருஷம் இருக்கும். காலையில் மெட்ராஸ் வருவேன், ஒரு ஃப்ளைட் பிடிச்சி மார்னிங் பாம்பே போவேன் ஒரு ஆடுக்கு. திரும்ப ஒரு ஒன் இயர் நான் கேப் எடுத்துட்டு ஒன்லி ஆட் ஃபிலிம் மட்டும் ஒர்க் பண்ணேன், பாம்பே இண்டஸ்ட்ரி தெரிஞ்சுக்கிறதுக்கு. வேறு கம்பெனி அடுத்த நாள் வேறு ஃப்ளைட் புக் பண்ணுவாங்க. எவ்ரி டைம் சிட்டிங் அந்த விண்டோ ஐ எம் சீயிங் தட்டு. கீழே பார்க்கும்போது நான் எப்படி ஸ்டார் சின்ன வயசில் கீழேருந்து மேலே பார்த்தனோ, அதே போல் ஃப்ளைட்லேருந்து கீழே அந்த பூமியை பார்க்கும்போது அந்த ஸ்டார் ஸ்டில் ஐ ரிமெம்பர் தி ஸ்மால் திங்ஸ். இது என்னுடைய ட்ரீம். நான் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி நான் பறப்பேன்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி சில விஷயங்கள் முன்னாடியே மைண்டு இண்டிகேட் பண்ணும். ஃபஸ்ட் டைம் இண்டிகேட் பண்ணிச்சுன்னா அதை செஞ்சேன்னா அது நடக்கும். அதை சில பேர் என்னை வந்து பொல்யூட் பண்ணி காம்ப்ரமைஸ் பண்ணாங்கன்னா அது அதுவாகிடும். நான் அதனால் எப்போயும் ஃபஸ்ட்டு மைண்டில் என்ன தோணுது, ஐ ஸ்டிக் வித் தட் எதுவாக இருந்தாலும். அந்த படம் வந்து கம்ப்ளீட் நேச்சுரல் லைட்டில் நீங்கள் ஷூட் பண்ணியிருந்தீங்க சார், எக்ஸ்ட்ராவாக லைட் இல்லாமல். சார் அது சொல்லும் போது உங்களுக்கு பிளான் பண்ணதுக்கு முன்னாடி என்ன சார் யோசிச்சிங்க? லைட்டே இல்லாமல் எப்படி எடுக்க முடியும்? உட்கார்றதுக்கு கூட இடம் இல்லை, அடுத்த வேலை என்னென்னு சாப்பாடு கூட வசதி இல்லை. முதல் படத்தில் வந்து 16mm ப்ளோ, அடுத்த படம் 35mm கேமரா. ஒரு கேமரா எவ்வளோ பெரிய விஷயங்க நமக்கு. நம்மளை நம்பி நம்ம அண்ணன் தம்பி 5 ரூபா 10 ரூபா கொடுக்க மாட்டான். எவனோ ஒரு ப்ரொடியூசரு கேமரா ஃபிலிம் கொடுக்குறாங்க. இதை விட வேறு என்ன வேணும் உங்களை நீங்கள் ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு? அவ்வளோதான், வெரி சிம்பிள். கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிலாம் உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக யூஸ் பண்ணிக்கணும். நான் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது எப்படி இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு அவ்வளோ நம்ம இருந்திருக்கோமே. அது வந்து ஒரு பெரிய வாய்ப்பாச்சு. அது வந்து முதல் படம் வந்து 16mm ப்ளோ ஆஃப், அடுத்த படம் 35mm கேமரா, நல்ல ஒரு 83 கேமரா கொடுத்துருக்காங்க. அதை விட நம்ம ப்ராக்ரஸ் வந்து இம்ப்ரூவ் தான் இருக்குது. அதை விட வேறு என்ன வேணும் உங்களுக்கு? ஈவெண்ட் முடிஞ்சோன்னா அவரோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா சார்? கண்டிப்பாக எடுத்துக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. I am starting as a cinematographer. So, by learning from different movies and web series and different cinematographers and their aesthetics, how to build a own aesthetic by like creating an own realism, the lighting techniques, framings. Like I do take inspirations, but as you build your own aesthetic and you feel so realistic, so how can I build like own aesthetics? மேபி எனக்கு படிக்கிற பழக்கம் உண்டு. புக் ரீடிங் எனக்கு நிறைய உண்டு. அது சின்ன வயசுல இருந்தேன். எவ்ரி ரைட்டர் தேர் ரைட்டிங் தேர் ஓன் விஷன். ஒவ்வொரு ரைட்டரும் ஒவ்வொரு மாதிரி, செல்லப்பா ஒரு மாதிரி எழுதுவார், சுஜாதா ஒரு மாதிரி எழுதுவார், சுந்தர் ராமசாமி ஒரு மாதிரி எழுதுவார், கி ராஜா ஒரு மாதிரி எழுதுவார், ஜெயகாந்தன் ஒரு மாதிரி எழுதுவார். சில விஷயங்களில் அதிலே விஷுவல் இருக்கும். இந்த ரைட்டர்ஸ் என்ன பெரிய, நீங்கள் புக் படி என்ன ப்ளஸ் பாயிண்ட் கேட்டிங்கன்னா 1000 திங்ஸ் கம் ஒன் மைண்ட். அது வந்து அதை 1 பேஜாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. அதை படிக்கும்போது உங்களுக்கு 100 திங்ஸ் தோணும். அந்த ஒரு பேஜ் ஆனால் 100 பேஜ் உங்களுக்கு அதுலேருந்து யோசிக்கும். பட் எனக்கு என்னென்னா அதெல்லாம் ரொம்ப எஸ்தட்டிக் சென்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வர்றதுக்கு காரணம், நான் தொடர்ந்து அந்த நாவல் படிக்கிறதுனால அந்த இன்ஸ்பிரேஷனில் அந்த நாவல்லே வந்து அந்த லைட்டு, சில பேர் லைட்டை பற்றி எழுதுவாங்க, சன்ரைஸை பற்றி எழுதுவாங்க, சன்செட்டை பற்றி எழுதுவாங்க, கலரை பற்றி எழுதுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரீகலெக்ட் ஆகிட்டே மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக ரீகலெக்ட் ஆகிருக்குது. அப்போ நம்ம வரும்போது நம்ம யோசிக்கும்போது ரொம்ப பிரைட்டாக இருக்குது, இந்த கலர் வேண்டாம், இது அன்நேச்சுரலாக இருக்குது அப்படின்னு அது நம்மளாவே நம்ம வந்து உள்ளுக்குள்ளேயே நம்மளை எடிட் பண்ண தோணுச்சு. அவ்வளோதான். Thank you sir. Thank you. ஃபர்ஸ்ட் இஸ் காற்று வெளியிடையில் அந்த ஐ ஷார்ட் வச்சுருப்பீங்களே, வாட் வாஸ் தி ஐடியா பிஹைண்ட் இட்? அதுவும் செகண்ட் ஒன் இஸ் தமாஷாவில் இம்தியாஸ் அலி சார் வந்து ஒரு ஹீ இஸ் நோன் ஃபார் ஹிஸ் சிக்னேச்சர் ஸ்டைல். மணிரத்னம் சார் இஸ் நோன் ஃபார் ஹிஸ் சிக்னேச்சர் ஸ்டைல். ஸோ உங்களோட ஐடியாஸ் எப்படி அந்த டைரக்டர்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணுவீங்க? லைக் உங்களோட எதுவும் தெரியும், லைக் அவங்களோட டைரெக்ஷன் எதுவும் தெரியும். ஸோ என்னுடைய கான்செப்ட் என்னென்னா, எந்த டைரக்டர் நான் ஒர்க் பண்ண போனாலும் ஒரு ஹோம் ஒர்க் பண்ணுவேன். இந்த டைரக்டருங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க, யார் கூடலாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு கிரியேட்டருக்கும் ஒரு செட்டப் இது வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். அது சப்கான்ஷியஸாக நடக்கும். நீங்கள் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணிட்டே இருப்பீங்க. அதுபோல் எல்லா டைரக்டருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் கம்பல்சரி ஃபாலோ பண்ணலாம். அவங்களுக்கு ஒரே மாதிரி ஸ்டைல் ஆஃப் ஒர்க் இருந்துக்கிட்டே இருக்கும், இவங்க ஒரே மாதிரி ஸ்டைலு. இதெல்லாம் கொஞ்சம் நான் அவங்ககிட்ட ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டைரக்டரை ஸ்டடி பண்ணுவேன். ஸ்டடி பண்ணிவிட்டு இதுக்கு முன்னாடி இவங்க பண்ணதுலேருந்து நம்ம வித்தியாசமாக இருக்கணும். அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இவங்களுடைய கருத்துக்கு ஏதோ ஒரு வகையில் மறைமுகமாக ஒத்து போகாமல் இருக்கணும். புரியுங்களா? ஆனால் அவங்களுக்கு ஒத்து போகிற மாதிரி நம்ம நடந்துக்கணும். அந்த விஷுவலாக ட்ரீட் பண்ணும்போது ஒத்து போகக்கூடாது.
அப்படி இருந்துச்சுன்னா வி கேன் சம்திங் டிஃப்ரெண்ட். அது போல் தான் நான் மேக்ஸிமம் டேரக்டர் யார் சொன்னாலும் நான் வந்து அதோடைய கான்செப்ட் நான் ஃபாஸ்ட்டாக ஷூட் பண்ணுவேன். மோஸ்ட் ஆஃப் த டைரக்டர் நம்ம ஃபாஸ்ட்டாக ஷூட் பண்ணும்போது அவங்களுக்கு கவனம் மற்ற சீனு, ஆக்டரு, டயலாக் இதில் தான் கவனம் போகும். இதெல்லாம் போயிட்டு தான் கடைசியாக நீங்கள் இப்போ ரொம்ப லேட் பண்ணி தான் ஃப்ரேம்குள்ளே வருவாங்க. இந்த லைட் எங்கே மாற்றலாமா, கேமரா லென்ஸை போட்டு பார்க்கலாம். நீங்கள் ரெடி சொல்லிட்டீங்கன்னா அவங்க ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. ஆர்டிஸ்ட்டை கூட்டு வந்து ரிகர்சல் பண்ணி ஷார்ட் எடுத்துருவாங்க. அது அப்படியே ரொட்டீன் ஆகிடும். அதனால் என்னென்னா சண்டை போடாமல் நம்மளுக்கு அவங்களோட கருத்து ஒத்து போகாமல் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் செய்யணும். அதை தான் நான் செஞ்சேன். மற்ற எல்லா டைரக்டர்கிட்டையும் வந்து அதை தான் நான் வந்து செஞ்சுக்கிட்டே வந்தேன். நிறைய முரண்பாடு இருந்துச்சு. பட் படம்லாம் வந்த பிறகு எல்லாமே சரியாச்சு. நான் வந்து ஸ்டோரியிலேயே டைலாக்லேயே எல்லாம் இன்டர்ஃபியர் ஆக மாட்டேன். இந்த மாதிரி அவங்க 100 வாட்டி யோசிச்சு தான் அந்த டைலாக்கை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. நான் அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பேன். நான் அதில் அது அவங்களுடைய இதை நம்ம வந்து நம்ம வேலை இது தானே, நம்ம வேலையை நமக்கு பிடிச்சது மாதிரி நான் செய்வேன். அதனால தான் அந்த மாதிரி இண்டிவிஜுவலாக அவங்க தெரிஞ்சு. இந்த ஐ ஷாட் அது மட்டும் சொல்ல முடியுமா? ஆமாம். அவர் வந்து மணி சார் என்ன சொன்னார், அந்த ஐ ஓப்பனிங் ஷாட் என்ன, நான் ஃபஸ்ட் டைம் வந்து அவள் ரிஃப்ளெக்ஷன் அதில் நல்லா இருந்தா இருக்குன்னு சொல்லிட்டு லைட் போட்டு, ஏன்னா ஃபஸ்ட் டைம் அந்த பொண்ணு அவன் பார்க்குறான்ல, அந்த டைமில் அது அன்கான்ஷியஸ் இருந்தால் கூட ஃபஸ்ட் டைம் அதை பார்க்குறாங்கிற அந்த சென்ஸ் வருங்கிறதுனால வி டுக் தட் ஷாட். கண்ணில் லீலாவனுடைய இமேஜ் வந்தால் நல்லா இருக்குன்றது ஒரு தாட். ஆமாம். அதுக்கு லென்ஸாவோ லைட்டிங்காவோ லென்ஸ் யூஸ் பண்ணி அதுக்கு க்ளோஸ்அப் லென்ஸ், க்ளோஸ்அப் அடாப்டர்னு பேர், அது போட்டு இவங்க ஃபேஸில் ஆர்டர் லைட் பண்ணி அந்த டிஸ்டன்ஸ் இருக்குது, அந்த ஐயோட டிஸ்டன்ஸ் இருக்குது. லென்ஸிங் மட்டுமே இல்லை, அது லைட்டும் வெரி பிக் ரோல். அதை அடித்தோன்னே ஒரு மார்னிங் லைட் அது கண்ணில் வரும். அந்த ஓப்பன் பண்ணும்போது அதுக்கு ஒரு லைஃப் இருக்கும். அந்த ஷாட்டுக்கு ஒரு லைஃப் ரொம்ப முக்கியம். அது அந்த டைலாக்ல கூட அது வருது இல்லை. எனக்கு ஏன் அது பயங்கர காம்ப்ளிமெண்டிங்காக இருந்துச்சுன்னா, அந்த ஐ ஷாட் முடிஞ்ச பிறகு வருண் கேரக்டர் நின்முகம் கண்டேன்னு பாரதியார் கவிதை தான் சொல்லுவார். அதனால தான் ஃபுல் பவுண்ட் ஸ்கிரிப்ட் கேட்பேன். ஏன்னா நான் ஸ்கிரிப்டை பைகாட் பண்ணிவிடுவேன். திரும்ப 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 படிச்சுக்கிட்டே இருப்பேன். நமக்கு ஒரு ஐடியா அதில் ஒன்று தோணும், இது வந்து இப்படி ட்ராவல் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது நம்ம விஷுவலாக இதுக்கு இது நல்லா இருக்குது, இது நல்லா இல்லை, அதாவது நல்லா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதோ நல்லா இல்லைங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும். உங்கள் மைண்டில் இது சரியில்லை, இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாவே நீங்கள் வந்து இம்ப்ரூவ் ஆகிறீங்க, மென்டலி இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கீங்க அப்படிங்கிறது வரும். பட் ஐ எம் நாட் கன்சிஸ்டன்சி பர்சன். ஓகே, எனக்கு கன்சிஸ்டன்சியில் உடன்பாடே கிடையாது. நீங்கள் கன்சிஸ்டன்சி ஆச்சுன்னா பிளாஸ்டிக் ஆகிடும். இப்போ இங்கே இருக்கிறோம், இங்கே பார்த்தீங்க இந்த லைட் இருக்குது, இந்த மாதிரி அங்கே போங்க, அங்கே வேறு ஒரு லைட் இருக்கும், வெளில வந்து வேறு ஒன்று இருக்கணும். என்னை பற்றி நான் அப்படி தான் நான் ட்ரீட் பண்ணுவேன். வேறு கலர் டெம்பரேச்சர், என் படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், வேறு கலர் ஒரே சீனில் வேறு கலர் டெம்பரேச்சர் இருக்கும். ஒருத்தருக்கு பேக் லைட் இருக்கும், ஒருத்தர் ஃப்ரண்ட் லைட் இருக்கும். அதுதான் நேச்சுரல் லைஃப். ஆனால் சினிமாவில் என்ன பண்ணுவாங்க, எல்லா ஷாட்டையும் பியூட்டி பண்ணும்போது எடிட் பண்ணி வைக்கும்போது மற்றவங்க நானே பார்த்தேன். ஃபஸ்ட்டு எனக்கே அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது நம்ம ரேடியோ ஆட் ஃபிலிம் மாதிரி ஒர்க் பண்ணி பிளாஸ்டிக் மொத்தமாக பிளாஸ்டிக்காக இருக்குது. என்னடா அது ரொம்ப பிளாஸ்டிக்காக இருக்குது, எல்லாமே அழகாக இருக்குது, பட் பிளாஸ்டிக்காக இருக்குது. ஸோ திஸ் இஸ் நாட் த வே ரியாலிட்டி. ஸோ அன்ரியல், த இன்கன்சிடென்சி, தட்ஸ் அ கன்சிடென்சி. நைஸ். அப்போது இந்த சின்ன சின்ன இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இருக்குல்ல, ஆமாம், அதெல்லாம் சேர்ந்து தான் லைஃப். ரானஸ் அதான் லைஃப். எஸ், அந்த ரானஸ் நம்ம போகாமல், ரானஸ் உங்களை நீங்கள் போகாமல் பார்த்துக்கணும். அந்த ரானஸ் எப்போ போகாமல் இருக்கும், நீங்கள் லேர்னிங் ப்ராசஸ் இருக்க உங்கள் ரானஸ் கூட இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் எப்போ லேர்னிங் ப்ராசஸ் ஸ்டாப் ஆகுதோ ரானஸ் உங்களை விட்டு போயிடும். அப்போ நீங்கள் காப்பி கேட் ஆகிடுவீங்க. நம்ம அதுலேருந்து காப்பி அடிக்கலாம், இதுலேருந்து காப்பி அடிக்கலாம், அதை எடுத்து பண்ணலாம் அப்படிங்கிறது தோணும். ஸோ நீங்கள் ப்ராசஸ் படிச்சுக்கிட்டே இருக்கீங்க, திரும்ப லேர்னிங் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா உங்கள் கூட அந்த ரானஸ் இருந்துட்டு. ரானஸ் என்னென்னா, நம்ம வந்து பர்ஃபெக்ஷன் இல்லாதனா தான் ரானஸ். ஸோ நீங்கள் ஃபுல்ஃபில் ஆகினது தான் ரானஸ். கரெக்ட். உங்களுடைய கருத்துலையும் உங்களுடைய உணர்வுலையும் நீங்கள் ஃபுல்ஃபில் கிடையாது, அதுதான் ரானஸ். ஒரு வாட்டியும் நான் ஒரு R&D பண்ணுவேன். உங்கள் விஷயத்தை நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ண பிறகு அது ஒரு 6-7 மாதம் கழிச்சு அது ஸ்டைல் ஆகும். நீங்கள் என்ன ஒரு 4 வருஷமாக 2 வருஷமாக ஒரு ப்ராசஸ் பண்ணதை அதை காப்பி கேட் ஒரு 6 மாதங்க பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு யூ ஷுட் கிரியேட் சம் யுவர் ஓன் திங்ஸ். அவங்க தே ஸ்டக் வித் தட் ஒன்லி. என்னுடைய டார்கெட், நான் கேமராமேனாக இருக்கும்போது நான் ஃபஸ்ட்டு, நமக்கு ஒரு சில கேமராமேன் இங்கே தமிழில் உள்ள கேமராமேன் தான் தெரியும். இங்கே வந்த பிறகு அப்புறம் கொஞ்சம் படிக்க ஆரம்பித்த உடனே கொஞ்சம் ஹிந்தியில் பெரிய பெரிய கேமராமேன் தெரியும். அப்புறம் கொஞ்ச நாள் இருந்தால் ஹாலிவுட்டில் இவ்வளோ பெரிய கேமராமேன் இருக்காங்கன்னு தெரியும். அப்புறம் பார்த்தா ஃப்ரெஞ்சில் உள்ள கேமராமேன் இருக்குன்னு. சரி, என்னுடைய ஃபஸ்ட்டு டார்கெட்டே நான் இந்தியன் கேமராமேனே கிடையாது. என்னுடைய ஃபஸ்ட்டு டார்கெட்டே வேர்ல்டில் பெஸ்ட்டு 10 கேமராமேன் அவங்க தான் டார்கெட் வச்சுருந்தேன். என்னுடைய டார்கெட் ஏன் நான் அப்படி டார்கெட் வச்சுருந்தேன்னா,
நான் ஒரு இந்தியன் கேமராமேன் டார்கெட் வச்சுட்டேன்னா நான் அவங்கள ஓவர்டேக் பண்ண முடியாது. நான் அவங்களோட கீழே தான் இருக்க முடியும். நான் வந்து ஒரு இன்டர்நேஷ்னலி ஒரு 10 பேரை செலக்ட் பண்ணி அவங்கள டார்கெட் பண்ணேன். இந்த அளவுக்கு நம்ம குவாலிட்டி ரீச் பண்ணோம். அப்படி பண்ணும்போது இங்கே இருந்து என்னால் வந்து ஒரு இண்டிவிஜுவாலிட்டி எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ நம்ம டார்கெட் வந்து நம்மளாக தான் புஷ் பண்ணி வைக்கணும். எட்டுற அளவுக்கு ஒரு கள்ளத்துக்கு ஃபஸ்ட்டு வைக்கணும். அடுத்து நம்ம எட்டக்கூடாது, அந்த கள்ளத்துக்கு டிஸ்டன்ஸாக வைக்கணும். திரும்பத்துக்கு டிஸ்டன்ஸாக வைக்கணும், திரும்பத்துக்கு டிஸ்டன்ஸாக வைக்கணும். நீங்கள் அதை திரும்ப அந்த கல்லை நீங்கள் நோக்கி நகர்த்திக்கிட்டே நீங்கள் போனீங்கன்னா யூ கேன் கிரியேட் வாட் யூ வாண்ட். அட்லீஸ்ட் யூ கெட் யுவர் செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடு. அட்லீஸ்ட் எல்லைகளை நீங்கள் பெருசாக வச்சுருக்கீங்க, ட்ரீம் பெருசாக இருக்குது, எல்லாமே ஓகே. பட் ஆனால் நான் கான்ஸ்டண்ட்டாக வியக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இன்னமும் டெபியூ ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு நீங்கள் அப்ரோச்சபிளாக இருக்கீங்கல்ல? அஃப்கோர்ஸ் நான் நிறைய பேரை நான் மீட் பண்ணுறேன். அதுக்கான முக்கியமான காரணம் என்ன? எனக்கு அதான் அந்த ராட்னஸ் பீப்புளை மீட் பண்ணணும். இப்போ டெபியூ நேற்று கூட ஒருத்தர் வந்து மீட் பண்ண கதை சொன்னார். போன வாரம் ஒருத்தர் வந்தார், அதுக்கு முன்னாடி வந்தார். ஒரு 5-6 டேரக்டர், யங் டேரக்டர்லாம் வந்தாங்க, ஒரு படம் பண்ண டேரக்டர்லாம் வந்தாங்க. ஸோ அவங்க செட் ஆஃப் மைண்ட் என்ன இருக்குது ஒன்று. ரெண்டாவது வந்து அவங்க கூட வந்து அவங்க வந்து பர்ஃபெக்ஷனான டெக்னீஷியன் கிடையாது. அவங்களுக்கு கதை சொல்ல தெரியும், அவங்களுக்கு ஒரு விஷன் ஒன்று இருக்குது. ஸோ அந்த கதையை நம்ம கொலாபரேட் பண்ணோம்னா ஒரு நம்ம படம் மாதிரியும் இருக்காது, அவங்க படம் மாதிரியும் இருக்காது, ஒரு மிட்வேல இருக்கும், ஒரு ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நான் வந்து என் டெபியூ பீப்புள் ஆல்சோ நான் மீட் பண்ணுறது தான். ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள் வந்து பிரசாந்த் நீல் மாதிரியான ஒரு ஃபிலிம் மேக்கர். இப்போ கேஜிஎஃப்லாம் வந்த பிறகு ஹி பிகேம் அ பிராண்ட். ஆனால் அவர் முதல் படம் பண்ணும்போது ரவிவர்மன் கூட கொலாபரேட் பண்ணால் நல்லா கூட அவர் நினச்சிருக்காருல்ல. அந்த லுக் அண்ட் ஃபீல், அவருடைய விஷனை பெருசாகிறதுக்கு நான் மிகப்பெரிய காரணமாக இருக்கேன். அவர் தெரியும், அது அவர் ப்ராடாக திங்க் பண்ணுறதுக்கு. அவர் வந்து ஃபஸ்ட்டு படம் கொண்டு வந்தப்போ ஒரு தெலுங்கு படத்தை சொல்லி இந்த மாதிரி படம் பண்ணணும் சார் அப்படின்னு கேட்டாங்க. என்ன படம்? நம்ம குவிண்டன் டார்டனா படம் மாதிரி பண்ணலாம். இன்னும் பெருசாக பண்ணலாம். ஆமாம், பண்ணும்போது எதுக்கு நீ அந்த மாதிரி பண்ணுறேன்? நம்ம குவிண்டன் ஆக்சுவலாக அந்த ஃபஸ்ட்டு படம், அந்த படம் விக்ரம் ரிலீஸ் ஆன உடனே இட் லைக் குவிண்டன் டார்டனா படம் மாதிரி இருக்குது அப்படின்னு ரிவ்யூ எழுதினாங்க. ஸோ வி புஷ் இட் த பவுண்ட்ரி லைக் தட். இது வந்து ரொம்ப ஹெல்தியான விஷயம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு டெபியூ ஃபிலிம் மேக்கருக்கு விஷன் பெருசாக இருந்தாலுமே தயக்கங்கள் இருக்கலாம், அவங்கள எனேபிள் பண்ணுறதுக்கு ஆட்கள் இல்லாமல் இருக்கலாம். அங்கே தான் உங்களை மாதிரியான டெக்னீஷியன்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுறீங்கன்னு நான் நினைக்கிறேன். இல்லை, நம்ம ஹெல்ப் பண்ணலை, நம்ம ஏதோ அதில் ஃப்ரெஷ்ஷாக எடுக்க நம்ம ட்ரை பண்ணுறோம். அந்த மாதிரி நான் நிறைய அசிங்கப்பட்டிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது நான் சேலஞ்ச் பண்ணிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு படம் நான் பண்ணி நேஷனல் அவார்டு வாங்குவேன் அப்படின்ட்டுருக்கேன். எனக்கு ரொம்ப நான் அப்போ அசிஸ்டன்ட் கேமராமேன் தான், இல்லை பெரிய மெயின் டெக்னீஷியன் நிறைய பேர் என்னை கிரிட்டிசைஸ் பண்ணிருக்காங்க, கிண்டல் பண்ணிருக்காங்க. பட் என்னுடைய ஃபஸ்ட்டு படம் 4 நேஷனல் அவார்டு வாங்குச்சு. நான் வாங்கலை, அந்த படம் 4 நேஷனல் அவார்டு வாங்குச்சு. ஸோ அடுத்து டேட்டா கிடச்சிருக்கலாம். என்னுடைய ஆம்பிஷன் அதுவாக இருந்துச்சு, என்னுடைய ஃபோக்கஸ் அதுதானே. ஸோ நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் குவாலிட்டிஸ் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனுக்கு என்னெல்லாம் இருக்கணுமோ அதெல்லாமே ஒன்று ஒன்றா சொல்லிட்டு இருக்காரு ரவி. ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஏர்லி மார்னிங் 4 o'clock எழுந்திருந்து அடுத்து நிறைய படிக்கிறது. மிஷ்கின் கூட நிறைய இன்டர்வியூஸை சொல்லியிருப்பாரு, படிக்கணும், நிறைய படிக்கணும். தென் மியூசிக்கில் இருக்கிறது இன்ட்ரெஸ்ட்டு. அதே மாதிரி ஒரிஜினாலிட்டி எப்படி வளர்த்துக்கணும், இம்பர்ஃபெக்ஷன்ஸ், அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி எல்லாத்துலேயும் பார்க்க கூடாது. எல்லாம் யூனிஃபார்ம் இருந்தால் நல்லா இருக்காது, லைஃப் இருக்கணும். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனுக்கான அந்த பேசிக் திங்ஸ், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் யூ நீட். இது எல்லாம் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் உங்களுக்கு வந்ததா, இல்லை உங்களுக்குன்னு யாராவது இன்ஸ்பிரேஷன் இருக்காங்களா? நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த ஐஸ் பாக்ஸ் பிடிச்சிட்டு இருந்துட்டு நான் நோட்ஸ் எடுத்துப்பேன், ஏதோ ஒரு வெறி இருந்திருக்கு, உங்களுக்குள்ள ஒரு ஃபயர் இருந்திருக்கு, நான் ஜெயிக்கணும், நீங்கள் இந்த இடத்துக்கு வரணும்னு நீங்கள் முடிவு பண்ணி நீங்கள் யூ ஹேவ் பீன் வெரி கிளியர் அபவுட் இட். பிக் ட்ரீமர். பிக் ட்ரீமர். அது எங்கேருந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் அங்கே வந்திருக்கு? ஃபஸ்ட்டு இன்ஸ்பிரேஷன் மை மதர். சின்ன வயசில் இறந்துட்டாங்க. எந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் ஷீ டூ ஹர் ஜாப். அது அவங்க பண்ணாங்க. அவங்க அந்த இன்னும் ஐ ஸ்டில் ரிமெம்பர் எவ்ரிவே. ஒவ்வொரு வாட்டி நான் படுக்க போகும்போது பெட்ஷீட் எடுத்தேன்னா எங்கள் அம்மாவை ஞாபகம் வரும். ஏன் வரும்னு கேட்டிங்கன்னா, நான் அந்த வயசுலேயே சின்ன வயசுலேயே ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, ரொம்ப நீட்டு, எல்லாம் என்னுடைய பெட்ஷீட்டு என்னுடைய தலகாணி அப்படி இருக்கும்னு நான் விரும்புவேன். நான் அப்போ என்னுடைய பெட்ஷீட்டு எங்கள் அம்மா போத்திருந்தாங்க. அப்போ என் சிஸ்டர் சொன்னாங்க, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஃபீவராக இருக்காங்கன்னாங்க. நான் என்னோடய பெட்ஷீட் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க மிட் நைட்லேயே எனக்கு போற்றி விட்டாங்க. நெக்ஸ்ட் டே ஐ வேக் அப், ஷி டைட். ஸோ ஸ்டில் அந்த கில்ட்டி வித் மீ. ஒரு வேளை அந்த பெட்ஷீட் நம்ம எடுக்காமல் இருந்தோம்னா நம்ம அம்மா என்னமோ வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. See, I have not done anything for her without any expectation. The woman are wanted. புரியுங்களா? ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல்
திஸ் இஸ் அ ப்ராசஸ். அவங்க எப்போவுமே ரொம்ப பாசிட்டிவாக யோசிப்பாங்க. ரொம்ப எங்கள் ஃபாதர் யங் ஏஜில் இறந்தார், அவ்வளோ நடந்தும் ரொம்ப ஸ்போர்ட்டிவாக இருந்தாங்க. அந்த ஸ்போர்ட்டிவ்னஸ் மட்டும்தான் என்கிட்ட வந்துச்சு தவிர எனக்கு ஆம்பிஷன்ஸ்லாம் எதுவும் இல்லை. அதுக்கு பிறகு ஒவ்வொரு வாட்டி எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன நான் ரொம்ப கோவம் வரும் எனக்கு. அந்த கோவம்லாம் எனக்கு ப்ளஸ் பாயிண்ட் ஆச்சு. ஏன்னா ஒரு இடத்துல வரும்போது நம்ம அந்த ஒருத்தர் அவமானப்படும் போது நமக்கு அதை ப்ரூவ் பண்ணி காட்டணும். அப்படி தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் எனக்கு கொண்டு வந்துச்சு. ஏன்னா இந்த அளவுக்கு கொண்டு வந்ததுக்கு காரணம் சுயமரியாதை. கேள்வி வந்துட்டு என்னென்னா, ஒரு டைரக்டர் என்ன லெவலில் சினிமாட்டோகிராஃபி பற்றி தெரிஞ்சிருக்கணும். என்னென்னா இப்போ ரீசெண்டாக ஆஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கர்ஸ் எப்படி இருக்காங்கன்னா, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா, எதுக்காக வந்தோன்றதை மறந்துடுறாங்க. இப்போ நான் ஒர்க் பண்ண நிறைய ஒரு பெரிய டைரக்டர் கூடலாம் ஒர்க் பண்ணேன். இந்தியாவில் ஆல்மோஸ்ட் 90% பிக் டைரக்டர் கூட ஒர்க் பண்ணேன். அவங்க எல்லாருமே வந்து டைரக்ஷனுங்கிறது இட்ஸ் அ மைண்ட் மேனேஜ்மெண்ட். கிரியேட்டிவ் பீப்புளில் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, அதாவது கிரியேட்டிவ் பீப்புளில் நீங்கள் ஆளுமே பண்ணுறது இல்லை. டைரெக்ஷன் நம்ம தப்பாக அதை யூஸ் பண்ணிக்கிறோம். அந்த மேனேஜ்மெண்ட் பண்ணி அவங்க எல்லாரையும் ஹாப்பியாக அவங்களுடைய ப்ராசஸை உங்கள் கதைக்கு நீங்கள் உங்கள் கதைக்கு அவங்கள யூஸ் பண்ணிக்கணும். யூஸ் பண்ணால் மட்டுமே தான் அந்த படங்கள். இப்போ நீங்கள் எல்லா பெரிய டைரக்டர் படமும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் மிகச்சிறந்த நீங்கள் சொல்கிற மாதிரி மிகச்சிறந்த டெக்னீஷியன் இருந்திருப்பாங்க, மிகச்சிறந்த கேமராமேன் இருந்திருப்பாங்க, மிகச்சிறந்த ஆர்ட் டைரக்டர் இருந்திருப்பாங்க, மிகச்சிறந்த எடிட்டர் இருந்திருப்பாங்க. அதாவது நீங்கள் ஒரு 10 படம் இந்தியாவில் ஒரு 10 நல்ல படம் எடுத்தீங்கன்னா, டெக்னிக்கலாக நல்ல படம் எடுத்திங்கன்னா, அந்த 10 படத்தில் பாருங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல சிறந்த எடிட்டர் இருந்திருப்பார், சிறந்த கேமராமேன் இருந்திருப்பார், சிறந்த ஆர்ட் டைரக்டர் இருந்திருப்பாங்க. எப்படி வந்திருக்காங்க? அவங்களாம் இண்டிவிஜுவலாக இந்த ப்ரூவ்டு. அவங்கள மேனேஜ் பண்ணுறதுக்கு டைரக்ஷனே அந்த மேனேஜ்மெண்ட் பண்ணுறது தான். இப்போ நான் ஒரு இண்டிவிஜுவலான ஒரு ஆள், நான் சினிமாட்டோகிராஃபி மட்டும்தான் நான் போவேன். உங்களுக்கு எவ்வளவு தேவை, எது தேவை, அதை நீங்கள் டிசைட் பண்ணுறது தான் டைரக்டருடைய மேனேஜ்மெண்ட். அது ஒரு மேனேஜ்மெண்ட் ஜாப். எல்லோரையும் நடிக்க வச்சுட்டு இது போதும் நமக்கு, எனக்கு ஒர்க் பண்ண இது வேணும் சார், இது வேண்டாம், எனக்கு இதுதான் வேணும், இது மட்டும் இருந்தாவே போதுமானதான். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். நீங்கள் இப்போ டெக்னீஷியன் போட்டு நீங்கள் போய் எனக்கு இதுதான் வேணும்னு சொன்னீங்கன்னா அவன் நமக்கு எதுக்குப்பா. நான் அந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன். நிறைய பேர் நான் பண்ண மாட்டேன், மற்றவங்க நான் பாதியில் விட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு நிறைய பேர் நமக்கு எதுக்குப்பா, நம்ம பணம் கொடுக்குறாங்க அப்படின்னா நீயே அந்த அந்த ஒர்க்கை நீ ஸ்பாயில் பண்ணிட்டேன்னு அர்த்தம். அந்த மைண்ட் செட்டுக்கு ஒரு டைரக்டர் ஒரு டெக்னீஷியனை கொண்டு போய் தள்ளக்கூடாது. அவன் அதை நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கணும், இல்லை இன்கார்பரேட் பண்ணிக்கணும், எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கணும். நம்ம நம்முடைய கான்செப்ட் சொல்லுவாங்க, அது நான் உடன்பாடே கிடையாது. என்னென்னா டைரக்டர் கேமராமேன் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஐம் திங்கிங் அதர் வே. நல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃபு எப்பயுமே சண்டை போடுவாங்க. ஏன்னா அவங்க 2 பேருக்குள்ளேயும் டிஃப்ரெண்ட் கருத்து ஒப்பீனியன் இருக்கும். அப்போ தான் அந்த ஃபேமிலி நல்லாயிருக்கும். ஹஸ்பண்ட் சொல்கிறதே ஒய்ஃப் கேட்டே இருந்தாங்கன்னா அது சரியாக வராது, ஒய்ஃப் சொல்கிறதே ஹஸ்பண்டு கேட்டாலும் சரியாக வராது. அவங்க 2 பேரும் ஈக்குவலி ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும், ஈச் அதர் த ஃபைட் இருக்கணும். அப்போ தான் தட் இஸ் அந்த ஃபேமிலி, பசங்களும் நல்லா இருப்பாங்க, அந்த ஃபேமிலியும் நல்லாயிருக்கும். அப்படி தான் நான் ஒரு கருத்தையும் நான் அப்படி தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். நாவல் படிக்கும்போது நம்மளுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் க்ரியேட் ஆகும். அந்த க்ரியேட் ஆகும்போது நம்ம அந்த கேரக்டர்ஸ் அழகாக உட்கார வைப்போம். ஸோ உட்கார வச்சுட்டு நம்மளோட இமேஜினேஷனில் அந்த கேரக்டரை மூவ் பண்ணுவோம். ஸோ உங்களோட மோஸ்ட் ஆஃப் த டெக்னிக் அப்படி தான் இருக்கும். அந்த கண்டினியூஸ் ஷாட் எப்படி இருக்குன்னா கட் 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 அப்படி இருக்காது. ஒரு விஷயம் இருக்குது, எமோஷ்னலாக ஆடியன்ஸோடு நான் கனெக்ட் ஆகணும்னு நினைக்கிறேன்னா உங்களோட நிறைய சீன்ஸை நம்ம எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் பொன்னியின் செல்வனில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நந்தினியும் கரிகாலனும் மீட் பண்ணுவாங்க. கரிகாலன் அப்போ இறந்துருவார். ஸோ அது ரொம்ப அழகாக, நீங்கள் நிறைய கட்டே அதில் இருக்காது. இங்கே நந்தினி போய் கரிகாலனை கொல்லணும், கரிகாலன் அதை ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு எடுத்துக்கணும், வன்னியத்தேவன் அந்த சைடு இருக்கான், அவன் தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருப்பான், நந்தினியை காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிற சீன் இருக்கும். ஸோ அது எல்லாமே அந்த ரூம்லேருந்து தனித்தனியாக பிரியணும், ஆனால் அந்த எமோஷன் ஆடியன்ஸ்க்கு போய் சேரணும். ஸோ அதை நீங்கள் எடுக்கும்போது அந்த கேமரா மூமெண்ட் அப்படியே போய் எமோஷ்னலாக போய் கனெக்ட் ஆகி நந்தினியோட வெளியில் போகும். மீன்ஸ் அந்த கேரக்டரோட எமோஷன் என்னன்னு ஆடியன்ஸ் நல்லா ஃபீல் பண்ண முடியும். ஸோ அதுதான் நிறைய படத்தில் நான் பார்த்துருக்கேன். உங்களோட ஒர்க் அப்படி தான் இருக்கும். மெயின் திங் இஸ் அ டைரக்டர் விஷன். ஓகே, அது ஒரு பெரிய நாவல், நம்ம எல்லாம் படித்த ஒரு நாவல். ஸோ அந்த படித்த நாவலில் அதை வித்தியாசமாக டைரக்டர் போர்ட்ரேட் பண்ணுறாரு. எங்களுக்கு ஒரு ப்ரீஃப் கொடுப்பாரு, இது இப்படி தான் வேணேன். அந்த ப்ரீஃபை இதை எப்படி ஸ்மூத்தாக மிஸ்டீரியஸாக அந்த நாவலோட எண்ட் இந்த கிளைமேக்ஸில் படிச்சிங்கன்னா எப்படி அவங்க இறந்தாங்கன்னு தெரியாது. அது படிக்கும்போதே உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கும்.
அந்த டார்க்னஸ்ஸு என்ன நடந்துச்சு தெரியாமல் ஃபீல் இருக்கணும். ஸோ அது நான் ஃபிலிமாக வரும்போது அதே ஃபீலை கொண்டு வரணும். அதே நேரத்தில் ஆக்டரோட எக்ஸ்ப்ரெஷன் தெரியணும். பட் அதில் எனக்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷன் என்னவாக இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரே விஷயம் வந்து லைட் எல்லாம் ஆஃப் ஆச்சு. ஆஃப் ஆன பிறகு அவங்களுடைய எமோஷன் கனெக்ட் ஆகணும். நான் இதுக்கு வேண்டி என்ன பண்ணேன், முன்னாடியே வெளியில் ஒரு ஆயத்துக்கடை வரும்போது லைட்னிங் தண்ட்ரிங் நான் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த லைட்னிங்கில் மட்டும் அவங்க ஃபேஸ் தெரியணும். கேமராவுடைய கான்ட்ரிபியூஷன் அதுதான். அப்படியே ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் ஆகும் லைட்டிங். இந்த லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா லைட்னிங் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஆஃப்டர் லைட்லாம் ஆஃப் ஆன பிறகு. க்ரியேட்டிவாக நீங்கள் அது முடிவு எடுத்துட்டீங்க. பட் ஸ்பாட்டில் எப்போல்லாம் லைட்னிங் வரணும், இந்த கோஆர்டினேஷன் எப்படி இருக்கும்? அதான் சார், நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு ரொம்ப கேப் போட்டிருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த டுவர்ஸ் எண்டில் இந்த லைட்டெல்லாம் ஆன் பண்ணப்போ இவங்க 2 பேரும் எமோஷன் ஜாஸ்தியாகும் போது கொஞ்சம் லைட்டிங் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா எமோஷன் தெரியணுங்கிறதுனால அது அந்த அந்த கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாஸ்ட் பண்ணியிருப்போம், அவ்வளோதான். நீங்கள் இங்கேருந்து சொல்லுவீங்களா வாக்கில்? கம்யூனிகேட் பண்ணிட்டு பண்ணுறது. ஓகே. ப்ராக்டிஸ் பண்ணி கம்யூனிகேட் பண்ணுறது. இப்போது இந்த டயலாக் வரும்போது லைட்னிங் வந்தால் நல்லாயிருக்கும், அந்த மாதிரிலாம் நீங்கள் முடிவு எடுத்து? நான் வந்து இங்கேருந்து சொல்லிட்டு நான் சொல்லுவேன், இந்த இடத்துல லைட்னிங் அடின்னு சொல்லுவேன். நான் கேமராக்குள்ளே ஆப்ரேட் பண்ணும்போது எனக்கு தெரியும், இந்த டைலாக் வரதுக்கு முன்னாடியே மைண்ட் சொல்லும், இந்த இடத்துல லைட்னிங் நீ அடுறான்னு சொல்லும், அப்போ அடிக்க சொல்லுவேன். நான் ஷார்ட்லேயே பண்ணிட்டோம். மணி சார் நிறைய ரிகர்சல் பண்ண மாட்டார். அது ரஃப்பாக ரிகர்சல் பண்ணுவார். தென் டைரக்ட்லி கோ ஃபார் டேக். இந்த ஸ்பான்டினிட்டி போயிடணும் அவருடைய ஃபீலிங் அதுதான். இது எப்படி நம்ம ட்ரீட் பண்ணலாம்? ஓகே, நிறைய ஹிஸ்டாரிக்கல் படம் வந்திருக்கு. நான் என்ன பண்ணேன்னா, அதை ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி தமிழில் நிறைய ஹிந்தியில் நிறைய ஹிஸ்டாரிக்கல் படம் இருந்துச்சு. நான் நிறைய பேர்லாம் சொல்லலை. ஒரு 10 படத்தை எடிட் பண்ணேன். ஒரு 5 நிமிஷம் எடிட் பண்ணேன். நானாக உட்காந்து எடிட் பண்ணேன். அந்த 5 நிமிஷம் ஒரே படம் மாதிரி இருக்குது. அந்த 10 படமும் ஒரு பெரிய சேஞ்சஸ் இல்லை. எனக்கு பெரிய ஷாக்காக இருந்துச்சு. என்னடா அது, நம்ம 10 படம் வேறு காலகட்டங்கள் வேறு டைரக்டர் ஷூட் பண்ணிருக்காங்க. நான் 10 படமாக அதை ரிலீஸ் பண்ணால் ஒரு படத்தில் ட்ரைலர் மாதிரி இருந்துச்சு. ஓ, இதிலேருந்து நம்ம வித்தியாசப்படணும். என்னென்னு கேட்டால், ஸோ வி ஆர் ஆல் மொகல்ஸ் இன்ஸ்பயர். ஹிஸ்டாரிக்கல்னால் நம்ம மொகல்ஸ்லேருந்து இன்ஸ்பயர் ஆகி அந்த கலரு, அந்த பேலட்டு, அதுலேயே நம்ம அதை கொஞ்சம் நம்ம பிரேக் பண்ணணும். ஒன்று. அப்புறம் நிறைய டவுன் பண்ணக்கூடாது. அதாவது கலரிங் வந்து டிஐயில் பண்ணக்கூடாது. அது லொக்கேஷன்லேயே நம்ம அந்த லைட்டிங்லேயே அந்த கலரை கொண்டு வரணும். அப்போ தான் ரொம்ப அப்புறம் நிறைய இடங்களில் லிட்டப் பண்ணக்கூடாது. சில எவ்வளோ பெரிய பேலஸாக இருந்தாலும், நீங்கள் ஒரு பேலஸ் ஒன்று இருக்கும், இந்த நந்தினி சாம்பர் பேலஸ், எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து ப்ரௌன் கலரில் இருந்துச்சு பில்லர்லாம். நான் தான் ரெக்கமெண்ட் பண்ணேன், பிளாக் அடிங்கன்னு சொன்னேன். ஃபுல் பிளாக் பில்லர், ஷைனிங் பிளாக் அடிங்கன்னு சொல்லிட்டு நான் எவ்ரி டைம் அந்த செட்டு ப்ராசஸ் பண்ணும்போது நான் போகும்போது அந்த மார்னிங் லைட்டில் அந்த ஃப்ளோரை டோர் ஓப்பன் பண்ணும்போது ஒரு லைட் வரும், வெரி இன்ட்ரெஸ்டிங் லைட். ஸோ இது ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், தர்ணி சார் இந்த டோர் அப்படியே ஓப்பன் பண்ணியே வச்சுருங்க, பார்த்தீங்கன்னா இருக்கும் ரியல் சன்லைட் வந்து உள்ளே வர மாதிரி. சும்மா சென்டராக ரொம்ப கம்மியான மினிமம் லைட் யூஸ் பண்ணோம். ஸோ அதான் அந்த டார்க் அண்ட் ஷேடு வெரி இம்பார்ட்டன்ட். அந்த படத்தில் நான் மேக்ஸிமம் இந்த 5 நிமிஷம் ட்ரைலரை ஒவ்வொரு நாளும் ஷூட் பண்ண முடியும் ரிவைண்ட் பண்ணி பார்ப்பேன். இந்த மாதிரி இருக்கக்கூடாது, இந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதுலேருந்து கொஞ்சம் வேறு யோசிக்கும் போது தான் இந்த மாதிரி நம்ம அந்த படத்தில் நிறைய பெயிண்டிங் ரெஃபரன்ஸ் வச்சுட்டு, அதாவது ஒரு ஃப்ரேமில் மெனி பெயிண்டருடைய இன்ஃப்ளூயன்ஸ், காம்போசிஷன் வேறு ஒருத்தராக இருக்கும், லைட்டிங் கலர் வேறு ஒருத்தராக இருக்கும். அதை நாம் நம்ம ட்ரை பண்ணுறோம். ஒரு படம் நமக்கு வந்துச்சுன்னா ஒரு 20 பெயிண்ட்டை செலக்ட் பண்ணி வச்சுருப்பேன், பெயிண்டிங்கை செலக்ட் பண்ணி வச்சுருப்பேன். அது எனக்கு பிடிச்ச மாதிரி அந்த பெயிண்டிங்கில் நிறைய எமோஷன் இருக்கும். அதை எப்படி இதில் வந்து படத்தில் இன்கார்பரேட் பண்ணுறதுன்னு சொல்லி அதுலேருந்து நம்ம ட்ரை பண்ணுறது தான். 2012 உங்களோட ப்ராசஸில் ஏதாவது ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் இருந்ததா சார்? ஏன்னா பர்ஃபியை வந்து உங்களோட ப்ரீவியஸ் ஃபில்மோகிராஃபியோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஸ்டார்க்காக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. லைட் குவாலிட்டியை வந்து ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு, இமேஜ் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருந்துச்சு, காஸ்டியூமில் ஒரு பெரிய கான்ட்ராஸ்ட் இருந்துச்சு, சேச்சுரேஷனும் ஒரு 1 notch நீங்கள் எக்ஸ்ட்ராவாகவே கொடுத்துருந்தீங்க. இப்போ ஃப்ளார்ஸும் உங்கள் பேர் எடுத்தாலே எனக்கு ஃபஸ்ட்டு வருது ஃப்ளார்ஸ் தான் மைண்டில். வேட்டையாடு விளையாடில் வெண்ணிலவே சாங்கில் ஃப்ளார்ஸ் ஒரு மாதிரி இருக்கும், பர்ஃபியில் ஃப்ளார்ஸ் இன்னொரு மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி அந்த படத்தில் வந்து பிரியங்கா மேமோட ஹேரில் அந்த டஸ்ட்டு கூட வந்து சன்லைட்டில் கொஞ்சம் க்ளீனாக தெரிஞ்சிச்சு. உங்களோட ப்ராசஸில் வந்து ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் இருந்துச்சா சார் அந்த 2011-12 டைம்லலாம்? யூஆர் ரைட்டு. ஆக்சுவலி பெரிய சேஞ்ச் வந்து பர்ஃபி, ஐம் அக்ரி. அதுக்கு முன்னாடியோடைய ப்ராசஸ் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலி நான் ஃபஸ்ட்டு பண்ணும்போது ஒவ்வொரு படங்களுக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பிரிமெண்டல், அதாவது ஒரு 2 படம் ஒரு படத்துக்கு நான் அதை ட்ரை பண்ணிட்டு வந்துகிட்டே இருப்பேன்.
வேட்டையாடு விளையாடு அது முன்னாடி வரலும் நீங்கள் சன்லைட் பார்த்தீங்கன்னா நிறைய சில் அவுட் தான் பார்த்துருப்பீங்க சினிமாவில். நிறைய வாட்டி பார்க்கும்போது சன் இவ்வளோ ஃப்ளாராக இருக்குது, இது ஏன் எல்லா டைமும் சில் அவுட் பண்ணணும்? சில வாட்டி டேயில் கூட இந்த கேமரா லோவாக வச்சாங்கன்னா சில் அவுட் பண்ணிடுவாங்க. இந்த கமர்ஷியல் சர்ச்சிங் வரும்போது சன்லைட் டைரக்ட் சன்லைட் இருக்கும். அப்போல்லாம் அவனுக்கு ஜட்ஜ்மெண்ட்டே கிடையாது. நான் என்னுடைய ஐயை வச்சு தான் லென்ஸ் கண்டுபிடிச்சது. அது நான் வந்து அது வந்து ஒரு கூட்டு தைரியம்னு சொல்லுவாங்க. இது இப்படி வந்துடும், இது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அந்த ஒரு ப்ராசஸை வந்து நான் வேட்டையாடில் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த லைட் அண்ட் கிளார் அண்ட் ஃப்ளாரை யூஸ் பண்ண ஆரம்பிச்சது. அப்புறம் நான் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணும்போது கேமராமேன்லாம் கத்தி தீப்பார், கிளாரை கட் பண்ணுங்கள், கிளாரை கட் பண்ணுங்கள், கிளாரை கட் பண்ணுங்கண்ணா. கிளார் வச்சுன்னு ஒன் மோர். நான் வாட் ஐ ஃபெல்ட் மைசெல்ஃப் பை மை எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம நடந்து போகும்போது நம்ம ஐ ஷட்டர் போட்டு போகிறோமா? கிடையாது. இதுதானே லென்ஸு, இதுதானே கிளாரு, இதுதானே டெஸ்ட். இது ஏன் சினிமாவில் மட்டும் இருக்க மாட்டேங்குது? இது ஏன் இந்த கிளார் அண்ட் ஃப்ளாரை? அது கொஞ்சம் கொஞ்சமாக வேட்டையாடில் ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறமா அந்த உக்ரம் படத்தை புது டைரக்டர் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு. அண்டர் எக்ஸ்போஸ், ஸ்கிப் ப்ளீச்சு, அப்புறம் வந்து ஹெக்டாக்ரோம் ஃபிலிம் வாங்கி அதை ப்ராசஸ் என்னென்னமா அந்த R&D பண்ணமோ அதெல்லாம் அந்த படத்தை நம்ம ட்ரை பண்ணேன். உக்ரமில் அது வந்து ஒரு யூனிக்காக அது ஒர்க் ஆச்சு. ரொம்ப அண்டராக இருக்கும். அந்த ஹெக்டாக்ரோம் இதெல்லாம் வந்து நான் வந்து பேரலாக நம்ம ட்ரை பண்ணோம். அப்புறம் நான் ஒரு படம் டைரக்ட் பண்ணேன். ஸோ அந்த டைரக்ட் பண்ணும்போது நான் நினச்ச மாதிரி அந்த படம் நான் பண்ண முடியல. ஸோ அந்த டைமில் லிவிங் டுகெதர் கான்செப்ட் வெரி நியூ. இப்போ எல்லாம் இந்த பைக் டாக்ஸிலாம் வருது, அதே நான் பைக் டாக்ஸி வச்சுருப்பேன். அது என்னென்னா நான் நினச்ச மாதிரி கான்செப்டை ப்ரெசென்ட் பண்ண முடியலை. அதுக்கு நானும் ஒரு காரணம். அதாவது கேமராமேனாக இருக்கிற வரையிலும் நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் ஒன் திங் ஃபோக்கஸ் ஹார்ஸ் மாதிரி இருப்போம். அந்த படத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் டைரக்டர் வந்து மைண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணி மட்டுமே தான் நீங்கள் உங்களுடைய கருத்தை வந்து நீங்கள் கொண்டு வர முடியும். அப்போ நான் நினச்ச மாதிரி அந்த படம் பண்ண முடியல. ஓகே, அது பாருங்கள். நானும் ஒன்று மட்டும் நான் சொன்னேன், எல்லாம் நியூ ஃபேஸ் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன்னு சொன்னேன். நான் இன்ட்ரடியூஸ் பண்ண நியூஸ் ஃபேஸில் சக்ஸஸ்ஃபுல். இன்றைக்கி வந்து அவங்க யாருமே என் பேரை சொல்ல மாட்டாங்க, தட்ஸ் டிஃப்ரெண்ட். ஆனால் அவங்க எல்லாருக்குமே தெரியும். அப்போது வந்து ப்ரொடியூசர் கூட எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு, நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆளை வச்சு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அப்போ உள்ள என்னுடைய ஸ்பீடு, நான் கற்றுக்கிட்ட ஸ்பீடு, நான் சந்தித்த அந்த ப்ரூட்டல் லைஃபு, இதெல்லாம் சேர்ந்து எனக்குள்ளே அந்த யூகோவும் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்துச்சு. ஆனால் எனக்கு வந்து என்னோடய யூகோ மேனேஜ்மெண்ட் பண்ண தெரியலை. அதனால தான் அந்த படத்துடைய தோல்விக்கு மிகப்பெரிய ஒரு காரணம். படம் ரிலீஸ் ஆச்சு. ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஐ வாஸ் ஷூட்டிங் அதர் ஃபிலிம். என்னுடைய படம் ரிலீஸ் அன்னைக்கு ஒரு 3-4 மாதிரி ஃபோன் பண்ணி அதாவது ஒரு டைரக்டரை வந்து நேரடியாக விமர்சனம் பண்ணி கேள்விப்பட்டீங்களா? நான் கேட்டேன். நான் வந்து 2-3 பேர் பர்பஸாக என்னை ஃபோன் பண்ணி என்னை விமர்சனம் பண்ணாங்க. அதை நான் தப்பாக எடுத்துக்கவே இல்லை. தென் அதுலேருந்து அந்த மாஸ்கோவின் படத்துலேருந்து ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் நான் எதுவுமே ஒர்க் பண்ணல. நான் ஒன்லி கமர்ஷியல் மட்டும்தான் ஒர்க் பண்ணேன், ஆட் ஒர்க் பண்ணேன். அப்போ இந்த மாதிரி ஆட் ஒர்க் பண்ணால் நிறைய வேர்ல்டு வைட் ட்ராவல் பண்ணுவேன். சில வாட்டி இந்த டிரான்சிஸ் ஃப்ளைட்டு வந்து உங்களுக்கு 6 hours 7 hours இருக்கும். இந்த முதல்ல நான் வந்து அந்த ஃபேஷன் ஷோலாம் பார்க்கும்போது நிறைய இந்த ரேம்பிங் ஷோலாம் போடுவாங்க ஏர்போர்ட்டில். அதில் பேக் ஸ்டேஜ் ஷோ போடுவாங்க. பேக் ஸ்டேஜ் அவுட் மேக்கிங் இது வெரி யூனிக்காக ஷூட் பண்ணிருக்காங்க. இந்த ஃப்ளாரு, இந்த கிளார், அது வந்து என்னை ரொம்ப கனெக்ட் பண்ணிச்சு. அங்கே தான் வந்து இந்த கிளார் அண்ட் ஃப்ளாரை வந்து இந்த பேக் ஸ்டேஜ் கேமரா தான் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்பயர் ஆச்சு. இதை ஏன் சினிமாவில் கொண்டு வரக்கூடாது, இது ஏன் கொண்டு வரல? we tried, I waiting for opportunity. Okay, then I got the Barfi film. Barfi வந்து டார்க் ஸ்டோரி. அது ஏற்கனவே 3 கேமரா ரிஜெக்ட் பண்ணாங்க. அது வந்து என்னுடைய படம் ஃபிர்மிலேங்கன்னு ஒரு படம் பார்த்துட்டு தான் அவர் டைரக்டர் என்னை கூப்பிட்டாரு. பட் ஃபிர்மிலேங்கல் இட் பி டார்க் ஸ்டோரி. அது வந்து அந்த எய்ட்ஸை பற்றி ஸ்டோரி. பட் நான் வந்து இந்த கேரக்டர் வந்து அவன் பிறவியிலே ஊம்பேன். அப்போ அவன் வந்து ஃபேண்டஸியாக தானே இருப்பான். அவனுக்கு 2 லவ் இருக்குது. ஒய் கான்ட் பி லைக் எ ஃபெரி டேல் அப்படின்னு வந்து ஃபெரி டேலாக அந்த ஃபெரி டேலை அதையும் அந்த ஃபெரி டேல்லையும் அந்த ட்ரீமி வேர்ல்டையும் அந்த ஃபேக்ட் ஸ்டேஜ் கிளார் அண்ட் ஃப்ளாரையும் அந்த படத்தில் நான் அப்ளை பண்ணேன். ஸோ அதை வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக அது அந்த டைம் ஃபிலிம் எத்தனை ஸ்டாப் ஓவர் எக்ஸ்போஸ் ஆகுது எதுவுமே தெரியாது. பட் டைரக்டர் வந்து ஹி லைக் இட். அதை வந்து நான் ஏதோ புதுசாக நான் ட்ரை பண்ணுறேன்னா அவர் ரொம்ப என்கரேஜ் பண்ணார். இது வந்து சம்திங் ஃபஸ்ட் டே நாங்கள் ஷூட் பண்ண ஒரே வாரம் சொல்கிறார், ரவி இது இன்டர்நேஷ்னலாக போகணும் இந்த படம், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், யூ கேன் டூ வாட் எவர் யூ வாண்ட். அப்போது எனக்கு லாங்குவேஜ் இஷ்யூ இருந்துச்சு, எனக்கு ஹிந்தி தெரியாது பெருசாக. ஸோ அதனால் என்ன பண்ணுவார்னா எனக்கு ஹிந்தி தெரியாதுங்கிறதுனால வந்து ஆர்டிஸ்ட்டில் நான் வந்தோடனே ஆர்டிஸ்ட் கூப்பிட்டு ஃபுல் சீன் ரிஹர்சல் பண்ணிவிடுவார். ரிஹர்சல் பண்ணி ரவி டன் யூ கேன் டிசைட் வேர் யூ வாண்ட் டு கீப் கேமரா, ஹவு டு யூ லிட் அப் அப்படின்ட்டு எல்லோரும் போயிடுவாங்க. ஸோ ஆஃப் டே 1 டேலாம் அந்த செட்டுக்கு நான் லிட் அப் பண்ணுவேன்.
லிட்டப் பண்ணி அப்படி ஷூட் பண்ண படம் தான் பர்ஃபி. டெஃபினெட்லி பர்ஃபி சேஞ்ச் மை லைஃப். அது ஸ்டில் இமேஜ், அப்போல்லாம் ஸ்டில் கேமராவில் தான் அந்த ஃப்ளார் வரும், நேச்சுரலாக வரும். அதை அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது அப்படியே சில வாட்டி அப்படியே இருக்கும், அந்த அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் இதெல்லாம். இந்த எரர் சினிமாட்டோகிராஃபியில் எரரெல்லாம் கலெக்ட் பண்ணி அந்த எரரை வந்து அப்ளை பண்ண தான் வந்து பர்ஃபி. எனக்கு சினிமா பற்றி இந்த ஷார்ட் டிவிஷன் எதுவுமே எனக்கு தெரியாது. பட் ஆனால் ஒன்றே ஒன்று உங்ககிட்ட ரொம்ப பிடிக்கும். ஒரு டேரக்டர் உங்ககிட்ட 2.5 மணி நேரம் கதை சொல்கிறாங்கன்னா அந்த அந்த படத்தில் நீங்கள் ஒரே ஷார்ட்டில் வச்சுருவீங்க. உதாரணத்துக்கு எல்லோரும் பர்ஃபி சொன்னாங்க. எனக்கு பர்ஃபியில் என்ன பிடிக்கும்னா, அவன் ஊமை திருட 2 லவ் பண்ணுறான். அதாவது அவன் முதல்ல ஒரு இலியானாவை லவ் பண்ணுறான். இலியானாவுக்கும் அந்த கை பிடிக்கிற ஷார்ட் வைப்பான். இலியானா அவளை ஏதோ பைத்தியக்கார மாதிரி இது பண்ணுவா. அவனுக்கு எப்போ அந்த பிரியங்கா சோப்ரா மேலே வரும்னா, அவன் வந்துட்டு இவன் மேலே இருக்க ட்ரெஸ்ட்டில் அவன் அந்த கையை மட்டும்தான் பிடிச்சிருப்பா. அந்த ஒரே ஒரு ஷாட் போதும் சார் அந்த மொத்த படத்தோட கதை என்னன்னு. அந்த ஒரு ஷாட்டு. அதே மாதிரியே வேட்டையாடு விளையாடுல நிறைய பேர் எல்லாம் சொல்லுவாங்க அந்த பிரிட்ஜு ஷாட் எல்லாம். எனக்கு எந்த ஷாட் ரொம்ப பிடிக்கும்னா, அந்த ஏர்போர்ட்டில் வந்துட்டு ராகவன் தேடிட்டு இருப்பார். இவர் இளமாறன் ஒரு குல்லா போட்டுன்னு பல்லு தூக்கின்னு இருப்பார். அந்த ஷாட் வந்துட்டு நம்ம மியூசிக் இல்லாமல் கூட நான் பார்த்துருக்கேன். எனக்கு இன்னும் அது அப்படியே பயத்தை கொடுக்கும். அந்த ஒரு ஷாட்டை மட்டும் வச்சு வேட்டையாடு விளையாடுன்ட்டு நீங்கள் ஒரு போஸ்டர் பண்ணிங்கன்னா அந்த மொத்த படத்தோட கதை என்னன்னு தெரிஞ்சிடும். முதல்ல டைரக்டரை கதை பிடிக்கலையே, முதல்ல டைரக்டர் நமக்கு பிடிக்கணும், டைரக்டருக்கு நம்மளை பிடிக்கணும். இது வந்து நீங்கள் சொன்ன படங்கள் எல்லாத்தையுமே அது நடந்திருக்குது. எனக்கு டைரக்டரை பிடிக்கும், டைரக்டர் என்ன பிடிக்கும், இந்த 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 விஷயமா நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம உள்ளேது நம்ம உள்ள கொண்டு வரதுக்கு நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் அந்த படத்தில் நான் அதிகமாக ட்ராவல் பண்ண முடிஞ்சிச்சு. மென்டலி நீங்கள் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் பார்த்துக்கணும். அது ஒரு ஷாட் ஏதாவது தப்பு பண்ணிட்டோம்னா நம்ம அதை நினச்சிக்கிட்டே அடுத்த ஷாட் வேலை செய்யக்கூடாது. ஏன்னா ஐயோ போன ஷாட் தப்பாச்சுங்க, அதை மைண்டில் எடுக்கவே கூடாது, அது முடிஞ்சு போச்சு. அதனால் அதில் வந்து நான் ரொம்ப எக்ஸ்பெக்டிங். டெய்லி ஷூட்டிங் முடிச்சுன்னா அன்றைக்கி எல்லாத்தையும் மறந்துடுவேன். ஷூட்டிங்கை பேக்கப் பண்ணால் அடுத்த 5th மினிட்ஸில் நான் ஏதாவது மியூசிக் வச்சு கேட்டுட்டு லவுடாக எனக்கு ஏதாவது ரொம்ப ரொம்ப லவுடாக மியூசிக்கு ரொம்ப நேரம் கேட்டு போவேன். பீஸ் ஆஃப் மைண்ட் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறீங்கல்ல. ஆனால் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு 150-200 பேர் இருக்கும்போது டைமு பட்ஜெட் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. இவ்வளோ ப்ரெஷருக்கு நடுவில் எப்படி ஒரு நீங்கள் உங்கள் ஒர்க்கில் ஃபோக்கஸாக இருந்தால் நீங்கள் பீஸ் ஆஃப் மைண்ட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதெல்லாம் ஃபோக்கஸே இருக்காது. ஷூட்டிங்கில் வேணால் என்னால் நிறைய பேர் ஸ்ட்ரெஸ் ஆகலாம், நான் ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டேன். எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆப்பர்ச்சுனிட்டியாக திரும்ப உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதை நீ ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூ ஹாவ் டு பி ரெடியாக இருக்கணும். கிட்டத்தட்ட 25 இயர்ஸை கடந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெலவெண்ட்டாக ஃபிட்டாகவும் இருக்கீங்க. டெக்னிக்கல் எபிலிட்டிஸ் கெப்பாசிட்டிலாம் தாண்டி ஒரு டெக்னீஷியன் இவ்வளோ ப்ரெஷரைசிங்கான ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே எனர்ஜெட்டிக்காகவும் யங்காக இருக்கவும் ஃபிட்டாக இருக்கிறது எவ்வளோ முக்கியம். இல்லை, எது நிறைய இங்கே வந்து அவைலபிலிட்டி, எது வேணும்னு நாம் தான் டிசைட் பண்ணணும், எது சாப்பிட்ணும் நாம் தான் டிசைட் பண்ணணும். நம்ம எனக்காக ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் தூக்கி தனியாக வச்சுருவேன். அந்த 1 ஹவர் வந்து அது என் உடலுக்கு சம்மந்தப்பட்டமான ஒரு டைம். லைஃபே ஆக்சிடென்டலாக ஆகிடுச்சு. ஆக்சிடென்ட் ஆகி ஒன் டு அதர் நம்ம தூரம் வந்துட்டோம். இப்போ நம்ம நின்று நிதானித்து நம்மளை பற்றி யோசிக்க முடியுது. நம்மளை பற்றி யோசிக்கும் போது நம்ம உடல் நமக்கு ஒத்துழைக்கணும், நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கணும். இத்தனை வருஷம் நம்ம வந்து ட்ராவல் பண்ணி போராடி வந்திருக்கோம்ல, இந்த ப்ராசஸ்ஸை அட்லீஸ்ட் நம்ம என்ஜாய் பண்ண முடியும். நீங்கள் எந்த அளவுக்கு ஃபிட்டாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் மைண்டு வேலை செய்யும். பசிக்கணும், கோபம் வரணும், இது 2 ரொம்ப முக்கியம். இது 2 வரணும்னா உங்கள் பாடி ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம். பசியும் கோபமும் இருக்க தான் அப்போ தான் அவங்க தன்மானம் உங்கள் கூட கொஞ்சம் சேர்ந்துக்கும். அது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களை வந்து சேவ் பண்ணிக்கும். சில பேருக்கு சொல்லுவாங்க கோபம் வந்தால் அதெல்லாம் ஒன்றுமா, அதெல்லாம் எந்த அளவுக்கு வரணும்னு ஒன்று இருக்குது, அது நேச்சுரலாக வரணும்னு ஒன்று இருக்குது. வர்றது மாதிரி ப்ரெட்டன் பண்ணக்கூடாது. நேச்சுரலாக வந்துச்சுன்னா அது அவ்வளோதான், விட்டுறணும், அது விட்டுறணும், அவ்வளோதான். சில முக்கியமான க்ரியேட்டிவ் டெசிஷன்ஸ், சில ஷார்ட்ஸ்லாம் என்கிட்ட இருக்குது. ரவிவர்மன் அப்படின்னா சில சிக்னேச்சர்ஸ் இருக்குது, சில பேட்டர்ன்ஸ் இருக்குது. அதெல்லாம் தான் நம்ம இப்போ டெக்னிக்கலாக பேச போகிறோம். பட் ஃபஸ்ட்டு இந்த டவுட் எனக்கு காலகாலமாக இருக்குது, கேட்டுடுறேன். ராம்லீலா படத்தில் இந்த பாட்டு இதை வந்து 2 தடவை நீங்கள் ஷூட் பண்ணியிருக்கீங்க. ஆமாம், எப்படி உங்களுக்கு இந்த ஃபோட்டோ கிடச்சிச்சு? இது வேறு காஸ்ட்யூம், இது படம். ஆமாம், பிளாக்ல ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணிட்டு ஏன் ஒயிட்டுக்கு மாற்றினீங்க? ஆமாம், என்னென்னா நாங்கள் ஷூட் பண்ணிட்டோம், ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதனால் அவர் வந்து எனக்கு அதில் பெரிய உடன்பாடு இல்லை. அவருக்கு 2 நாள் ஷூட் பண்ண பிறகு திரும்ப அவர் ஆமாம் ரொம்ப பியூட்டிஃபையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எமோஷ்னலில் ட்ராப் பண்ணுது.
அப்படின்ட்டு திரும்ப ஆஃப் ஒயிட்டில் ஷூட் பண்ணோம். திரும்ப ஆஃப் ஒயிட்டில் ஷூட் பண்ணீங்க. ஆமாம், ஃபுல் சாங் ஆஃப்டர் 2 days கழிச்சு. இப்போது 2வது தடவை ஷூட் பண்ணும்போது இதில் காஸ்டியூம் கலரில் மட்டும்தான் சேஞ்ச் இருந்துச்சா, இல்லை உங்களோட அப்ரோச்லையுமே ஏதாவது என்னோடய அப்ரோச் ஏன்னா இப்போ நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ராங் கலர் இருக்கும்போது அதுக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் லிட்டப் பண்ணணும். இந்த ஆஃப் ஒயிட் ஒன்று வரும்போது அதுக்கு வந்து ஸ்ட்ராங் கலர் இருக்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக லிட்டப் பண்ணலாம். ஃபேஸ் ஒரு க்ளோயிங்காக இருக்கும், மற்றதெல்லாம் டார்க்காக இருக்கும். அந்த ஃபஸ்ட் காஸ்டியூம் வந்து பிளாக் அண்ட் ரெட்டு. கரெக்ட். அதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்கின் ரொம்ப ஸ்டாண்ட் அவுட் ஆகும். ஸோ நீங்கள் லிட்டப் யூஸ் பண்ணாலும் பிளாக் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிக்கும், ரெட்டும் அப்சர்வ் பண்ணிக்கும். பட் ஆஃப் ஒயிட் அப்படி அப்சர்வ் பண்ணாது. ஸோ அதுலேயும் வந்து ஃபேஸ் வந்து ஸ்டாண்ட் அவுட் ஆகணும். ஸோ லைட்டிங் சிஸ்டமை நான் மாற்றிட்டேன். அதில் மாற்றிட்டேன் செகண்ட் டைம் பண்ணும்போது. செகண்ட் கொலாபரேட்டிங் வித் சம்மோன் லைக் சஞ்சய் லீலா பன்சாலி 2 விஷயத்துக்கு அவங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஒன்று அந்த கேன்வாஸ், இன்னொன்று மியூசிக். ராம்லீலா வரையிலும் அவரோட படங்கள் எல்லாமே இன்டோரில் தான், எல்லா படமும் செட் இன்டோர் தான் போடும். அவுட்டோர் கூட இன்டோர் தான் க்ரியேட் பண்ணுவார். ராம்லீலா தான் ஃபஸ்ட்டு அவுட்டோரில் செட்டு போட்டோம். அதுக்கு நான் மிகப்பெரிய காரணம். எதனால்? ரோமியோ ஜூலியட் இன்ஸ்பிரேஷன் தான் ஸ்டோரி. கரெக்ட். சம்டைம் வி நீட் சன், ரியல் சன் வேணும். அப்புறம் அந்த இடம் வந்து வாஷாக பெருசாக இருக்கணும். ஸோ அவ்வளோ பெரிய ஃப்ளோர் நமக்கு கிடைக்காது. அவரும் இஸ் வெரி கன்சர்ன் அபவுட் வந்து காஸ்டியூமும் மேக்கப்பும். ரொம்ப ஒரு காஸ்டியூம் ரொம்ப டட்டி ஆகிடக்கூடாது, மேக்கப்புக்கு இதுவாகிடக்கூடாது அப்படின்னு சொன்னால அந்த ஃபஸ்ட் டைம் வந்து இந்தியாவில் இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னா பெரிய பெரிய ஸ்கிம்மர், தட் இஸ் அ கிரியேட்டட் ஃபஸ்ட்டு ஃபார் மீ. அந்த படத்தில் தான் என்ன பண்ணோம், செட்டுக்கு வெளியில் நான் ஒரு இன்ஜினியரை கொண்டு வந்து வெளியில் செட்டோட வெளியில் பெரிய பெரிய அயன் அந்த ரஸ்ட் மாதிரி க்ரியேட் பண்ணி அதில் வந்து கிளாத் ஃபிக்ஸ் பண்ணி கீழே வந்து ரிமோட் கண்ட்ரோல். நம்ம வந்து லைட்டு வேணும்னா நீங்கள் அந்த கிளாத் ஓப்பன் பண்ணால் லைட்டு வேணும், லைட்டு வேண்டாம்னா க்ளோஸ் பண்ணால் லைட்டை க்ளோஸ் பண்ணால் அந்த ஹோல் திங் என்னென்னா அந்த என்டையர் த ஃபிலிம் வந்து கொஞ்சம் ப்ரௌனி அந்த வார்ம் கலர் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஹீட் ஃபீல் பண்ணணும். இந்த ஸ்டோரி பிகம் லைக் வயலண்ட் ஸ்டோரி அப்படி ஒரு நாங்கள் கன்சல்ட் பண்ணிட்டோம். அதனால் வந்து சம்டைம் இந்த லைட் வேரியேஷன் வரும்போது நமக்கு வந்து டாப் லைட்டில் வேறு ஒரு டோன் வரும், ஈவினிங் லைட்டில் ஒரு டோன் வரும். ஸோ அந்த இங்கே செட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் மார்னிங் ஈவினிங் மாதிரியே ஃபீல் இருக்கும். ஸோ அதுக்கு அந்த மாதிரி அந்த செட்டு க்ரியேட் பண்ணால் அந்த தத்தோட சாங்கு அது பார்த்தீங்கன்னா ஒரு மார்னிங்கில் ஷூட் பண்ண ஒரு மார்னிங் நடந்த மாதிரியே இருக்கும். இன்னராக ஒரு டைம் ட்ராவல் பண்ணுவோம் அதில். அப்புறம் இன்னொன்று இந்த ஹோலி. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹோலினா மெனி கலர்ஸ் டாமினேட்டிங். நான் மதுரா ரியல் ஹோலிக்கு போயிருக்கேன். அங்கே போய் ஹேங் ஓவர்லாம், மதுராவுக்கு போனாவே பாங் சாப்பிட்லாம், ஹேங் ஓவர் ஆகிடலாம், ஃப்ரீயாக கிடைக்கும். மோர் குடிக்கவளே எல்லா இடத்துலையும் கொடுப்பாங்க, குடிச்சிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி வச்சுது மதுரா ஹோலி. யூ கேன் சீ ஒன் பிளேஸில் ஒரு இடத்த மட்டும் கலர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓ இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, ஏன் இந்த மாதிரி படத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஐ டிஸ்கஸ் வித் ஆர்ட் டைரக்டர் சஞ்சய் சார். வி மேட் யூஸ் 2 color 3 color. அது அந்த அந்த கலரோட ரிலேட்டட் கலராக இருக்கும். லாவெண்டர் இருந்தால் ப்ளூ இருக்கும். இந்த மாதிரி செக்மெண்ட்டாக பிரிச்சுட்டு ஃபஸ்ட் டைம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அதே வந்து காட்டுவாடியில் வந்து சிங்கிள் கலர் ரெட்டு எல்லோ அந்த மாதிரி யூஸ் பண்ணோம். அதுக்கு பிறகு நிறைய பேர் சிங்கிள் கலர் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ரியல் ஈவெண்ட்லேருந்து நம்ம தனியாக எடுத்து நம்ம அப்ளை பண்ணுறது தான். நைஸ். ஒரு முக்கியமான க்ரியேட்டிவ் டெசிஷன் உங்களுக்கும் அவங்களுக்கும் பேசுனதுன்னா அந்த ஃபஸ்ட்டு அவங்களோட இன்ட்ரோடக்ஷன், அந்த தீபிகோட இன்ட்ரோடக்ஷன் இருக்குது. ஆக்சுவலி அது வந்து ஒரிஜினலாக அவருடைய கன்சர்ன் வந்து பாட்டில் தான் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. சாங் ரொம்ப நல்ல சாங், பியூட்டிஃபுல்லான சாங்கு கம்போஸ் பண்ணிட்டாங்க. பட் நான் என்னென்னா ஒரு படம் நம்ம வந்து ஒத்துக்கிட்டோம்னா நான் ரொம்ப சீரியஸாக அந்த படத்துக்குள்ளே போயிடுவேன். அது நம்ம படம் மாதிரி எல்லாமே நம்ம அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். அதுக்குள்ளே ஒர்க் பண்ண போகிறோம், அது ஒர்க் பண்ணணும்னு வரும். அப்போது நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணிட்டு அவர் சாங் கம்போஸ்லாம் பண்ணிட்டார். நெக்ஸ்ட் டே ஷூட்டிங். பட் எனக்கு ஆஸ் அ கேமராமேனாக அந்த ஸ்டோரி டெல்லராக அந்த இடத்துல சாங் தேவைப்படலை. ஏன் தேவைப்படலன்னு கேட்டிங்கன்னா ஹீரோட இன்ட்ரொடக்ஷன் ஒரு சாங் வரும். கரெக்ட். அடுத்து ஒரு சீனில் இந்த சாங் வந்துடும், அடுத்து ஒரு 2 சீனில் இன்னொரு சாங் வந்துடும், அப்புறம் கொஞ்ச நேரத்தில் இன்ட்ரோவில் வந்துடும். இது வந்து வயலண்ட் லவ் ஸ்டோரி. சம்டைம் அந்த 5 நிமிஷத்தில் வேறு ஏதாவது கதை சொல்ல முடியாமல் போயிடும். அதுக்கு நமக்கு சாங் உடனே தேவைப்படலை அப்படின்னு சொல்லிட்டு கம்போஸ்லாம் பண்ணார். நான் ஒன்று ரியாக்டே பண்ணல. நல்லா இருக்கல சார், நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் என்ன பண்ணால், அதாவது நம்மளுடைய அது சரியாக அந்த கோபத்தில் கம்யூனிகேட் தரோன்னா
இது எந்த படத்துக்கு சார் அந்த பாட்டு அப்படின்னு சொல்லிட்டேன். விச் ஃபிலிம் திஸ் சாங் கேட் ஸோ பிஸ்ட் அவுட். அவர் வந்து ரொம்ப என் மேலே கோவப்பட்டு கேரவனுக்கு போயிட்டார். பட் நான் அந்த மாதிரி அந்த டைமில் சொன்னது தப்பு, ஆனால் நான் சொன்ன விஷயம் கரெக்டு. நான் சொல்லிட்டேன். அப்போ கூட இருந்தவங்கலாம், சார் எப்படி சார் நீங்கள் டேரக்டர் சும்மா எல்லாம் ஜாலராக அடிக்கிறீங்க, ஏன்னா ஒரு ரியாலிட்டி உண்மையாக சொல்லுங்கடா, எங்கடா கதை சொல்ல முடியும், இந்த சாங் முடியும் ஒரு சின்ன அடுத்து இந்த சாங் வருது, எதை ஃபாலோ பண்ணுவாங்க இதை. அவரே மியூசிக் டைரக்டர், அதனால் எல்லா பாட்டையும் படத்தில் யூஸ் பண்ணுறாரு. அவர் தான் படத்தில் மியூசிக் டைரக்டர் பண்ணுறாரு, அது யூஸ் பண்ணுறாரு. அதுக்காண்டி எங்கேயாவது நம்ம ஒரு உண்மையாக சொல்லணும்ல. அதை நான் சொல்லிட்டேன், என்னுடைய ஒப்பீனியன் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் அவர் போயிட்டு நைட் 2 மணிக்கு மெசேஜ் பண்ணார், ரவி சார் யூ ஆர் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு. தென் நெக்ஸ்ட் டே வி பிளான் சி கம்மிங் அலோன். அந்த ஹை ஸ்பீட் ஷாட் இருக்கும், அதில் ஒரு சீன் சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து அந்த இடத்துல எது தப்பாக இருக்குன்னு உடனே ரியாக்ட் பண்ணதுனால தான் அவர் வேற ஒன்று யோசித்தார். நைட்டு ஃபுல்லாக அவர் வந்து ஒரு டைரக்டர் போய் அது யோசிச்சு அந்த மாதிரி நிறைய நான் அவர் கூட நான் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன். அந்த படத்தில் டுவர்ஸ் எண்டில் ஒரு ஷாட் இருக்கும் ராம்லீலாவில். அதாவது அந்த பாடி போயிட்டுருக்கும், ஒரு ரெட் கிளாத்து போட்டு கொண்டு போவாங்க. அந்த 2 ஜாதிக்காரங்களும் வந்து ஒன்றா இருப்பாங்க. ஆக்சுவலாக ஸ்கிரிப்டில் அது இல்லை, அந்த ஸ்விம்மிங் பூல்லே முடிஞ்சிச்சு. அவர் ஸ்கிரிப்டில் ஷூட் பண்ணணும், அங்கேயே முடிஞ்சிச்சு. இப்போ நான் தான் சொன்னேன், இல்லை சார் இதுக்கு பிறகு ஒன்று தேவைப்படுது அப்படின்னு கேட்டேன். சார் என்ன சொல்லுங்கள் அப்படி, அதெல்லாம் ரொம்ப இன்ட்ராக்ட் என்ன சொல்லுங்கள். நான் இல்லை இந்த மாதிரி ஒரு ஷாட் இருந்தால் நல்லா இருக்கணும்னா, ரவி சார் ரொம்ப நல்லா இருக்கு, நீங்களே போய் ஷூட் பண்ணுங்க அப்படின்ட்டார். அப்புறம் நானும் அவங்க அசிஸ்டன்ஸு குஜராத்தில் போய் நைட்டு ஃபுல்லாக நான் தான் டைரக்டர், நான் தான் கேமராமேன், அதை ஷூட் பண்ணேன். அந்தளவுக்கு டைரக்டர் ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவர் வந்து அவ்வளோ ரெஸ்பெக்ட், ரியலாக இவங்க இந்த படத்துக்காண்டி ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அந்தளவுக்கு அவர் ரெஸ்பெக்ட் பண்ணுவார். கிரேட். அந்த படத்தில் நிறைய என்னுடைய அதாவது இதெல்லாம் அவர் ஆர்குமெண்ட் பண்ணுவேன், இது நல்லா இல்லை, இது வேண்டாம், இது இப்படி தான் இருக்கணும், இது கலர் கொஞ்சம் லவுடாக இருக்கணும். ஏன்னா அவர் படத்தில் நிறைய சோஃபராக இருக்கும், நியூட்ரலாக இருக்கும், ஒரே மாதிரி பேஸ்டலாக இருக்கும். அதெல்லாம் அந்த படத்தில் ப்ரோக் பண்ணோம். அப்புறம் அவர் படத்தில் நிறைய ஸ்டாட்டிக் ஷாட்டு, அதுக்கு முன்னாடி நிறைய டெலியில் ஷூட் பண்ணுவார். அந்த படத்தில் நிறைய வைட் ஆங்கிளில் ஷூட் பண்ணோம். அப்புறம் நிறைய ஹேண்டில், அந்த மாதிரி ஷேக்கிங், அந்த மாதிரி ஒரு வைல்டாலாம் ஷூட் பண்ணால் அந்த படத்தில். அதெல்லாம் அந்த கதைக்கு தேவைப்பட்டுச்சு. அது அவரும் அதை என்ஜாய் பண்ணார். அது அவங்க கதை, அவங்க அந்த என்வைரன்மெண்ட்டை க்ரியேட் பண்ணுறாங்க, அந்த என்வைரன்மெண்ட்டுக்குள்ளே நம்ம இன்ஸ்பயர் ஆகிறோம். அது அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ நம்ம படத்துலேருந்து நம்முடைய தாட்லேருந்து தானே அவர் இன்ஸ்பயர் ஆகிருக்காருன்னா அது புரிஞ்சுக்கிட்டாரு. பட் தட் இஸ் ஒன்லி ஃபார் த ப்ராசஸ். கரெக்ட். தனிப்பட்ட முறையில் த மாஸ்டர்ஸ். கரெக்ட். ஆனால் ஐ த கேமராமேன். சூப்பர். அங்கே எனக்கு அவர் மாஸ்டர் அதெல்லாம் தெரியவே தெரியாது. ஐ ஹாவ் டு பி ரைட் மை ஜாப். நான் நிறைய வாட்டியெல்லாம் அவர்கிட்ட சண்டை போட்டு ஃப்ளைட்டை பிடிச்சலாம் மெட்ராஸ் வந்திருக்கேன். நல்லா இல்லை, இது வேண்டாம்னு சொல்லிட்டு, இப்போ செட்டு நல்லா இல்லை, இதை ஓப்பன் பண்ணணும், இது சரி பண்ணணும் அப்படிலாம் சொல்ல வந்திருக்கேன். அடுத்த நாள் திரும்பி கூப்பிட்டு வந்துட்டு ஓகே சார் இப்படி போகலாம் சார், அப்படியெல்லாம் இட் இஸ் ஹேப்பன் மெனி திங்ஸ் டு ஹேப்பன். உங்களுடைய அப்ரோச்சில் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்ட்ரெங்க்த்தாக நான் பார்க்குறதுன்றது, ஃபோர் கிரவுண்டில் ரொம்ப க்ளோஸராக, லென்ஸு க்ளோஸராகவும் சரி, எங்களுக்கு க்ளோஸராகவும் சரி, ரொம்ப க்ளோஸராக ஒரு சப்ஜெக்டை ப்ளேஸ் பண்ணுறது இருக்குல்ல, காட்டு பர்க்மனோட ஸ்டோரி. இது வந்து பர்க்மனோட ஆல் ஃபிலிம் பர்க்மனோட படம் பார்த்தீங்கன்னா அவர் எல்லாமே க்ளோஸ்அப்லேயே கதை சொல்லுவார். இந்த மாதிரி ஒரு ஷார்ட் அவர் சொல்லும்போது, பட் இந்த லைட்டிங் பிகம் லைக் நாட் நேச்சுரல். பெட்லேருந்து கீழே எப்படி லைட் வரும், வரவே வராது. அதுக்காண்டி எனக்கு முன்னாடி ஒரு லைட்டை க்ரியேட் பண்ணிருப்பேன். அந்த எண்டு ஷாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் அங்கேருந்து விழுந்து அடிக்கும், அதை வந்து அது எண்டு ஷாட்டை யூஸ் பண்ணிருப்போம். அப்போ நீங்கள் வந்து அன்நேச்சுரலாக லிட்டப் பண்ணால் கூட யூ ஓன்ட் ஃபீல் இட், அது அன்நேச்சுரல் தெரியவே தெரியாது. அதுதான் அந்த காற்றையுடைய அதோட ஷாட். தமாஷான்னு சொன்னால் கண்டிப்பாக நமக்கு ஒரு இமேஜ் மனசில் வரும், இங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஒரு இமேஜ் மனசில் வரும். அந்த இமேஜை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அந்த ஷார்ட்லேயே ஒரு சைலன்ஸ் இருக்குது, அந்த ஷார்ட்லேயே ஒரு மிஸ்ட்ரி இருக்குது, ஒரு லோன்லினஸ் இருக்குது. ஆக்சுவலி இம்தியாஸ் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் விஷுவலாகவே அவர் ஒரு என்வரன்மெண்ட் மேக்ஸிமம் அவருடைய படங்களை ரியல் என்வரன்மெண்ட்டில் ஷூட் பண்ணுவார். அவர் நிறைய கட் ஷாட்லாம் வைக்க மாட்டார், நிறைய மூமெண்ட் ஷாட்டு, ஸ்டெடிகேம் ஷாட்டு அப்படி தான் ஷூட் பண்ணுவார். அதே நேரத்தில் அவர் ஒரு லைட்டு, இந்த லைட்டுக்கு இந்த சீன் எடுக்கணும் அப்படின்லாம் பிளான் பண்ண மாட்டார். ஸோ அவர் வந்து அந்த ஹோல் டேயில் அந்த ஏரியாவை டிஸ்கவர் பண்ணுவார், அதுக்குள்ளே ஸ்டோரி சொல்லுவார். லக்லி நாங்கள் இந்த இடத்துக்கு ஷூட் பண்ணி போகும்போது, இது வந்து ஒரு கிராண்ட் கேண்டி மாதிரி ஒரு இடம், இது அந்த ஃப்ரான்ஸில் ஒரு கால்வின்னு ஒரு இடம், ரொம்ப சூப்பராக இருக்கும் லைட்டு. அந்த இடம் வந்து அந்த இடத்துக்கு வரும்போதுன்னு சொன்னால் லைட் சன்செட்டு, நாங்கள் லொக்கேஷன் பார்க்கும்போது சார் இந்த டைமில் இது இங்கே ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு அந்த டைமுக்கு அவர் அடாப்ட் ஆகிட்டார். அடாப்ட் ஆகி கரெக்டாக நாங்கள் நினச்ச மாதிரி அதே போல் அந்த லைட் இருந்துச்சு. வி ஷாட் திஸ் சீக்வன்ஸ்.
அங்கே லைட் இருந்துச்சு, அந்த இடம் நல்லா இருக்குன்றதெல்லாம் தாண்டி அது வழியாக ஒரு சின்ன இமோஷன், ஒரு கதையும் வருது இல்லை? அஃப்கோர்ஸ் அதை நீங்கள் அடாப்ட் பண்ணுறது தான் நீங்கள் வந்து ரொம்ப, ஏன்னா நம்ம ஏற்கனவே சீன் என்னன்னு தெரியும், அந்த 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 இடத்துல என்ன மூடு நடக்க போகுதுன்னு தெரியும். ஸோ நாங்கள் வந்து வேட்டையாட விளையாடல இந்த மஞ்சள் வெயில் மாலையில் சாங் இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த ஸ்டெப்ஸில் இந்த பாட்டு ஒரு பின்னாடி பார்த்தா அந்த ஃபாரினில் ஒரு மஞ்சள் வெயில் இந்த ஆரஞ்சஸ் இது இருக்கும். நாங்கள் ஷூட் பண்ண நாள் வந்து மழை ரொம்ப க்ரேயாக இருந்துச்சு, லைட்டில் நானும் கௌதம் இது வந்து ரொம்ப க்ரேயாக இருக்க மஞ்சள் வெள்ளம் சாங்னு சொல்லிட்டு அப்போ லொக்கேஷன் பார்க்கும்போது நல்லா லைட் இருந்துச்சு. அப்போது ஒரு லக்கிலி என்னென்னா அங்கே வந்து பர்மிஷன் வாங்கும்போது ஒரு நாளுக்கு பர்மிஷன் இல்லை, ஒரு 1 வீக் ஒரு 15 days அந்த மாதிரி பர்மிஷன் வாங்கியிருந்தாங்க. திரும்ப நெக்ஸ்ட் டே ஷூட் பண்ணலாம் கௌதம்னோடனே நெக்ஸ்ட் டே அதே இடத்துல போனோம், அதே போல் லைட் கிடச்சி இந்த ஸ்டெப்ஸில் ஏறி வரும்போது. அதில் கூட ஒரு மிஸ்டேக், நான் அந்த ஃபாஸ்ட்டாக ஷூட் பண்ணும்போது கமல் சார் வேறு காஸ்டியூம் போட்டார். போட்ட உடனே நானும் கௌதமன் பேசிக்கிட்டு இருந்தோம், காஸ்டியூம் மாறிடுச்சு ரவின்னாரு. நான் சொன்னேன் சில் அவுட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். பண்ண உடனே கரெக்டாக அவர் அங்கேருந்து லிப் மூமெண்ட் கண்டுபிடிச்சிட்டார் கமல் சார். போய் சொன்ன உடனே பிருந்தா மாஸ்டர் போய் சொன்னாங்க, அவர் காஸ்டியூம் மாற்ற மாட்டேன்ட்டார். ஷார்ட்டு முடிஞ்சிச்சு. அங்கேருந்து என்கிட்ட வந்தார், எனக்கு தெரியும் நான் காஸ்டியூம் போய் மாற்றினான்னா அந்த லைட் போடும்ல உங்களுக்கு அப்படின்னாரு. ஒரு ஷார்ட்டை வந்து எவ்வளோ பேர் ஒரு புரிதல் இருக்குது பாருங்கள். இந்த வேலில் எனக்கு ரொம்ப பிடிச்சது, ரொம்ப அழகானது இந்த லைட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சன்னு தான் அந்த உலகத்தில் மிகச்சிறந்த என்னை பொறுத்த அழகான ஒரு விஷயம். எவ்வளவு கலர்ஸை நம்ம ஹேண்டில் பண்ணுறோன்றது ஒன்று இருக்குல்ல, இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்தாலுமே இமோஷன்ஸ் மிஸ் ஆகாமல் இருக்கிறதுன்றது வாட் இஸ் தட் வித்தை? இன்னும் கலர்ஸ் தாங்க எமோஷன்ஸு, நம்ம டிவைட் பண்ணி வச்சுருக்கோம். ஆல் த கிரேட் பெயிண்டிங் இஸ் வெரி கலர்ஃபுல். அது மட்டும் ஸ்டடி பண்ணிட்டீங்கன்னா இந்த கலருக்கு தான் நிறைய எமோஷன்ஸ் இருக்குது. இந்த கலர்ஸை நீங்கள் ஸ்டாண்ட் அவுட் பண்ணி ஸ்டடி பண்ணிங்கன்னு வச்சிங்களேன், யூ கேன் டிவைட், யூ கேன் டூ எனிதிங். ஒரு சின்ன ரூமுக்குள்ளேயே நீங்கள் ஃபுல் படம் எடுத்துடலாம். யூ டோன்ட் நீட் மெனி லொக்கேஷன்ஸ். யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் த கலர், யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டடி அபவுட் த கலர். த லைஃப் இஸ் வெரி கலர்ஃபுல். கரெக்ட். நீங்கள் ஒரு ஸ்ட்ரீட்டில் போனீங்கன்னா ஒரு மழை சீசன், நல்ல மழை பெய்யும். அந்த ஸ்ட்ரீட்டில் ஒரு நல்ல மாடி வீடு இருப்பாங்க. ஒரு குழந்தை வந்து ஒரு மழையை பார்த்து விளாண்டுருக்கும், அதுக்கு மழை வந்து ஜாலி. அதே ஸ்ட்ரீட்டில் இன்னொரு குடிசையான ஒரு வீட்டு தண்ணி ஒழுவிட்டுருக்கும். அங்கே பாத்திரம் வச்சுட்டு மழைக்கு குழந்தைங்க ஒண்டி போயிட்டுருக்கோம். இன்னொரு இடத்துல ஒரு ரொமான்ஸ் நடக்கும், வேற ஒரு எங்கள் இடத்துல டெத்து நடக்கும், இன்னொரு இடத்துல வெட்டிங் நடக்கும். ஆனால் பாருங்கள் சுச்சுவேஷன் ஒன்று தான், மழை தான். இந்த மழை பிகம் லைக் கிரே அவங்க தோணலாம். அந்த கிரே வந்து பேத்தட்டிக் மட்டும் இல்லை, அது சந்தோஷத்தையும் கொடுக்கும், துக்கத்தையும் கொடுக்கும், ட்ராஜடியும் கொடுக்கும், ட்ராமாவையும் கொடுக்கும். யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். முதல்ல அந்த கலரை நீங்கள் புரிஞ்சுக்கணும். தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நம்மளாக ஃபிக்ஸ் ஆகக்கூடாது. அது ஓகே சேடுன்னா கிரே அழுக்காக இருக்கணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. எல்லாருக்கும் ஒரே சன்னு ஒரே சன்செட் தானே. அவன் நல்லவனாக இருந்தாலும் கெட்டவனாக இருந்தாலும் அவனுக்கும் ஒரே சன்செட்டு ஒரே சன்ரைஸ் தானே. ஹவு வி ஆர் லுக்கிங் இன் டு தட்ஸ் வெரி இம்பார்ட். நம்ம என்ன பார்வை எப்படி பார்க்குற ஒரு விஷயத்தை அப்படிங்கிறது தான் நம்ம அதில் தான் நம்ம கேதர் பண்ணணும். இன்னொரு முக்கியமான ஒரு ஆஸ்பெக்டாக உங்களோட சிக்னேச்சராக நான் பார்க்குறதுன்றது ஒரு டெட் டாப் ஷாட். அது வந்து நிறைய இடங்களில் இருக்குது. காட்டு வெளியில் இருக்குது, பொன்னியின் செல்வனில் இருக்குது, தமாஷாவில் இருக்குது, தசாவதாரமில் இருக்குது. அதுக்கான உதாரணங்கள் இதெல்லாம். மை ஃபேவரட். அது ஒரு பேட் வியூன்னு சொல்லுவாங்க. டாப்போட அது பறவையோட வியூ. அது வந்து ஒரு அன்யூஷுவலான ஸ்டாட்டிக் ஷாட்டு. அது வந்து எனக்கு எங்கேருந்து இன்ஸ்பைர் ஆச்சு, இந்த பிரியதர்ஷன் படங்களில் இருக்கும். அப்பா அவர் ஒரு ராஷ்டிரம் போட்டு மேலேருந்து அவர் பிரியதர்ஷனோட படம் கிளிச்சுன்னு மாம்பழம் ஒரு படம் நான் ஒர்க் பண்ணேன். அந்த இன்ஸ்பிரேஷன் எனக்கு ரொம்ப அது பிடிச்ச ஒரு விஷயம். அது டாப்பில் வந்து நிறைய ஃப்ரேம் பண்ணுறது நமக்கு ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல் பெயிண்டிங் அதில் வரையலாம். அந்த டாப் ஃப்ரேமில் வரையலாம். அது வந்து அந்த டாப் ஆங்கிள் ஐடியா இஸ் இன்ஸ்பயர் ஃப்ரம் பிரியதர்ஷன். ஆனால் எப்போ அதை கரெக்டாக வைக்கணுங்கிறது தான் நம்ம யூஸ் பண்ணோம். அவ்வளோதான். எப்படி எந்த இடத்துக்கு அதை டாப் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து தட் இஸ் நம்ம அந்த சீனை படிக்கும்போது நமக்கு அது தோணும். அவ்வளோதான். நீங்கள் அந்த ஸ்டோரிக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு அதுவாகவே கேட்கும், இந்த இடத்துல இந்த டாப் இது யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சினிமாட்டோகிராஃபிக்கு ஃபிசிக்ஸ் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மேத்தமேட்டிக் அண்ட் ஃபிசிக்ஸ் வெரி, அது சயின்ஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். We should know lens is related with scientifically. Measurement mathematics, அதாவது இந்த பிளாக்கிங்
அந்த ரேஞ்செலாம் சொல்லுவோம் தெரியுமா, கேமரா ஹைட்டு கொஞ்சம் மில்லிமீட்டர், அதெல்லாம் மேத்தமேட்டிக்ஸில் வருது. ஃபிசிக்ஸ் ஆல்சோ இஸ் ரிலேட்டட் இந்த சினிமாட்டிக். இந்த கலர்ஸ் எல்லாம் வந்து அக்கார்டிங் டு சயின்ஸ் வி கேன் கிரியேட் சம்திங். இந்த கலர்ஸ் அது சயின்ஸில் வரும். மேத்தமேட்டிக் இஸ் அ மெஷர்மெண்ட். என்ன ஹைட்டில் கேமரா, சில பேருக்கு ஹை லெவலில் வைக்கிறோமா, லோவாக வைக்கிறோமா, கொஞ்சம் என்ன டிஸ்டன்ஸில் வைக்கிறோம், இந்த 50 லென்ஸு, இதெல்லாம் வந்து மேத்தமேட்டிக்ஸ், மேக்ஸ் தானே மேத்தமேட்டிக்ஸ். இப்போ நான் சயின்ஸ் குரூப்லாம் எடுக்கல, நான் அது அப்படியே தேவையில்லை. சயின்ஸ் நம்மளாம் கற்றுக்க வேண்டியதான் சயின்ஸ். எதுக்கு நான் என்ன சயின்ஸாக படித்தேன்? நான் ஒன்றுமே படிக்கலையே. நீ சயின்ஸ் குரூப் எடுக்கவே இல்லை, நான் வந்து ஸ்கூலிங்கே தாண்டலையே, அதுக்கு என்ன பண்ணுறது? வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் தானே. மை நேம்ஸ் அபினேஷ், அசிஸ்டன்ட் சினிமாட்டோகிராஃபர். நான் ஒர்க் பண்ணிருக்கேன் இண்டஸ்ட்ரியில். லைக் என் கொஸ்டின் வந்து லைக் சினிமாட்டோகிராஃபிக் ரூல்ஸ் வச்சுக்கிங்களா சார், ஒரு பேசிக் ரூல்ஸ் மாதிரி? லைக் எனக்கு படங்கள் பார்க்கும்போது உங்கள் ஸ்டைல் மாறிட்டே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பொன்னியின் செல்வன் பார்க்கும்போது ஒரு பெயிண்டிங்காக இருக்குது, பர்ஃபி பார்க்கும்போது அந்த ஃப்ளேர்ஸ், இப்போ லைக் எல்லைக்கே பார்க்கும்போது ஒரு ஸ்டைலிஸ்டிக்காக இருக்குது சார். ஸோ லைக் ஆனாலுமே நீங்கள் ஒரு பேசிக் ரூல்ஸ் மாதிரி வச்சுருக்கீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ என்னென்னா அந்தந்த காலத்து மைண்ட் செட் மாறிக்கிட்டே இருக்குது. ஐ வில் நாட் ஸ்டிக் வித் மை மைண்ட் செட். நான் பொன்னி செல்வன் மாதிரி பண்ணக்கூடாது, நான் மறந்துடு அந்த படத்தை நம்ம பண்ண நினைக்கவே கூடாது. இது ஒரு ஃப்ரெஷ் ப்ராஜெக்ட், இது ஃப்ரெஷ்ஷாக இது எப்படி டீல் பண்ணலாம் அப்படிங்கிறது. நம்மளை வந்து எல்லாத்தையும் ஒரு படம் முடிஞ்சோன்னே ரிவைண்ட் பண்ணி எல்லாத்தையும் தூக்கி வேறு ஒரு பாக்ஸில் போட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக அடுத்த படத்துக்கு ஃப்ரெஷ்ஷாக நம்ம அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். இது ஃபியூச்சரிஸ்டிக் எல்லைக்கு வந்து ஃபியூச்சரிஸ்டிக் ஸ்டோரி. அதில் ஃபியூச்சரிஸ்டிக் ஸ்டோரியை எப்படி அதை கம்யூனிகேட் பண்ணலாம். ஸோ ஃபியூச்சரில் இது ஃபியூச்சர் வந்து நம்மளுடைய கெஸ்ஸிங் தான். இன்னும் 20 வருஷம் கழிச்சு நம்ம மெட்ராஸ் மாறுமானா யாருக்கும் தெரியாது. ஒருவேளை மாறிட்டா நான் இப்படி தானே இருந்தாலும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபேண்டசி வேர்ல்டு தான். அந்த மெச்சூரிட்டி வந்து எக்ஸ்பீரியன்ஸில் வரதான். படத்தில் வர சேச்சுரேஷன்ஸ்லாம் எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது காற்று வெளியிடையிலே 2 பாட்டு இருக்குது. வான் வருவான்னு ஒரு பாட்டு இருக்குது, சரட்டு வண்டியிலன்னு ஒரு பாட்டு இருக்குது. ரெண்டுத்தோட கலர் டோனுமே ரொம்ப கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும். அந்த ஹெவி கான்ட்ராஸ்டெல்லாம் ஒரு ஃப்ரேம்குள்ளே காட்டும் போது அது ஆடியன்ஸ்க்கு ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக இல்லாத மாதிரியும் கரெக்டாக போய் சேர்ற மாதிரி எப்படி ஹேண்டில் வான் பண்ணுவீங்க? வருவான் வந்து எக்ஸ்டீரியர். ஓகே. அது ஃபுல்லாக கம்ப்ளீட்லி அவுட்டோர். அந்த அவுட்டோரை லக்லி ஐ கேட் த நேச்சுரல். ஐ எம் நேச்சுரல் லவர். நேச்சுரலி அந்த மாதிரி கலரு கிடச்சிச்சு. ஸோ அந்த கலரு வந்து திரும்ப நமக்கு கிடைக்காது. அதை நான் என்ஹான்ஸ் பண்ணேன். அதை எப்படி கொஞ்சம் ஃபேண்டசி பண்ணுறது, ஓகே, அது ட்ரை பண்ணேன். ஷார்ட்வுட்ல வந்து ஐ கிரியேட்டட் த சாங் கலர்ஸ். ஸோ அதுக்கு நிறைய நமக்கு இது வந்து நம்மளுடைய கண்ட்ரோலில் இருக்குது. அது நம்ம கண்ட்ரோல், அவுட் ஆஃப் கண்ட்ரோல். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது அதை மேக்ஸிமம் தேய்ச்சி விட்டுறணும். ஸோ அந்த மாதிரி நேச்சுரலாக ஒரு விஷயம் கிடைக்கும்போது அதை நேச்சுரலாக என்ஹான்ஸ் பண்ணி அதை நேச்சுரலாக அது ஒரு ஃபேண்டசி, அதுவும் ஒரு ஃபேண்டசி சாங்கு தான். அந்த இடத்துல ஒரு ஃபேண்டசியான சாங்கு தான். அதை எப்படி நம்ம நேச்சுரலாக மேக்ஸிமம் அதை வந்து அந்த எல்லையில் கொண்டு புஷ் பண்ணி நம்ம அந்த அதாவது ஒரு பாயிண்ட் போர் அடிக்காத அளவுக்கு, அதாவது ரொம்ப இது ஆர்டிஃபிஷியலாக இருக்காத அளவுக்கு அந்த சாச்சுரேஷனை கொண்டு வர. அதுவும் இந்த தமாஷாவில் வந்து ஒரே மாதிரி ஸ்கை இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. வான் வருவா ஸ்கை வந்து இட் பிங்க், அதாவது லாவெண்டர் கலர் இருக்கும். அதில் வந்து கொஞ்சம் லாவெண்டர் கலர் இருக்கும். இது வந்து கொஞ்சம் பிங்காக இருக்கும். ஸோ எனக்கு மைண்டில் அப்போ வரும்போது தமாஷா மாதிரி வந்துடக்கூடாதுங்கிறதுனால லிட்டில் பிட் ஆடு த லாவெண்டர் காற்று வடையில். பட் 2 பேரும் ஒரே மாதிரி ஸ்கை தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதே போல் அந்த தீபிகா உட்காந்துருக்கும் போது சன்லைட் அவன் ஃபேஸில் இருக்கும். இதில் வந்து ரெட்டாக இருக்கும். அங்கேயும் பாருங்கள். அதே போல் கார்த்தி இந்த பக்கம் இருக்கும்போது ஆப்போசிட் ஆங்கிளில் அந்த சன்லைட் அடிக்கும். அதே இது தான் இருக்கும். சேம் லைட். காற்று வெளியிட ஐடியாவை மணிரத்னம் அவர்கள் உங்கள்கிட்ட பேசும்போது தமாஷாவில் ஹேண்டில் பண்ண சேம் எமோஷன் நம்ம ஹேண்டில் பண்ணுறோன்னு உங்களுக்கு தெரிஞ்சுதா? எனக்கு தெரியும். நம்ம வந்து அந்த பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு அது தெரியும். எனக்கு அது கொஞ்சம் ஒரு நூழையில் அந்த கேரக்டர் இந்த கேரக்டரும் பக்கத்தில் இருக்கான்னு தான் நமக்கு தெரியும். ஏன்னா 2 படம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன்ல. ஆனால் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், எனக்கு அது தெரியும். அதனால தான் அதில் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணி ட்ரை பண்ணுறது. கரெக்ட். அதை பற்றி நீங்கள் பேசியிருக்கீங்களா? நான் பேசலாம். நம்ம எதுக்கு அதை போய் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு, ஓகே, அது நமக்கு தெரிஞ்சால் போதுமே. இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா? அதை தமாஷா பண்ணிவிட்டு இமீடியட்டாக நான் அந்த படம் பண்ணேன். ஆமாம். அடுத்து நெக்ஸ்ட் படம் காட்டு வெளியிட. எனக்கு தமாஷாவும் ரொம்ப பிடிக்கும், காட்டு வெளியும் பிடிக்கும். 2 பேர் கேரக்டர் ஒரே மாதிரி கேரக்டர். ஆமாம். இப்போ அதை 2 பேரும் ஒரே ஆள் யாருன்னா ரவிவர்மன் மட்டும்தான். அதனால் வந்து நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க. நான் படம் கதை கேட்ட உடனே அந்த ஹீரோட கேரக்டரைசேஷன் 2 பேரும் கொஞ்சம் சிமிலர் இருக்குது. பட் நம்ம அதில் என்ன நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. கலர்ஸ் பற்றி நிறைய பேசணும். நீங்கள் வேற ஒரு இடத்துல சொன்னதை நான் படித்தேன். I have never seen my mother smile. Every time I close my eyes before I look into the viewfinder, I see her tired face, full of doubt, as though she is worried about me. So, I want to see more light, more colors in my frames. Colors that bring happiness. ஸோ உங்களுடைய படங்களில் கலர்ஸ் அதிகமாக இருக்கிறதுக்கு இதுதான் இப்போ வரைக்குமே காரணமா? எஸ். லைஃப் கூட ஒரு கலர் தான். கரெக்ட். சேட்னஸ் கூட ஒரு கலர் தான். பிட்டர் கூட ஒரு கலர் தான்.
ட்ராஜடி கூட ஒரு கலர் தான். இதுலேருந்து நான் வெளில வர்றதுக்கு தான் அந்த ஃபேண்டஸியாக நான் பார்க்குற அட்லீஸ்ட் மை வேர்ல்டு இஸ் கலர்ஃபுல் த்ரூ மை ஐ ட்ரை டு பிரிங் கலர்ஃபுல். இது இஸ் கலர்ஃபுல் வேர்ல்டு, ஃபேண்டசி வேர்ல்டு. யூ ஹாவ் டு மேக் இட் பாசிட்டிவ் திங்ஸ். தட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். That's why I keep trying. My frame should be beautiful looking. It's a colorful. Maybe I see lot of darkness, lot of bitter in my personal life, but I don't want to live that. I wouldn't want to show my frame also like that. எனக்கு டூ சைடு இருக்குது. ஒரு பக்கம் இந்த சைடு விட இன்னொரு பக்கம் நான் கலர்ஃபுல் வேர்ல்டை நான் பார்க்குறேன். தட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நீங்கள் கடைசியாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண புதுசாக விளையாடின ஒரு எக்யூப்மெண்ட்னா என்ன? வாட் டிட் யூ எக்ஸ்ப்ளோர்? எக்யூப்மெண்ட்டோ லென்ஸோ எனி திங்? நோ, வி ப்ளே வித் லைட்ஸ், அவ்வளோதான். பொன்னியின் செல்வர் கூட சொல்லலாம். அவன் வந்து இன்ட்ரோவில் ஃபர்ஸ்ட் பார்ட் ஆதித்ய கரிகாலன், அவளோட மைண்ட் ஸ்டேட்டஸ் வந்து அன்ஸ்டேபிளாக இருக்கும். அவளை பார்த்துட்டா ஒரு மாதிரி மேட்னஸ் இருப்பான். அப்போ மணி சார் சொன்னார், ரவி வி டூ சம்திங். ஸோ மேக்ஸிமம் வி புட் லாட் ஆஃப் மிஸ்ட், புட்டு கிளார், அது என்ன ஒரு ஜூம் லென்ஸ், அது பொறுத்த ஹேண்டில் மூமெண்ட்ஸ் பாஸ்டர். ஸோ எப்படி மைண்ட் ஸ்டேட்டஸ் எவ்வளோ ஒரு மாதிரி டெஸ்பரேட்டாக இருக்குமோ, நிறைய பேர் கிரிட்டிக்ஸ் பண்ணாங்க. அது வந்து எங்கள் தலை வலிச்சிச்சா, குட். உனக்கு தலைவலிக்குது, அந்த கேரக்டர் இஸ் டெஸ்பரேட்டாக இருக்கானா உனக்கு தலைவலிக்குன்னு அர்த்தம். பட் இஸ் ஐ ஒர்க்கிங் ஃபார் மீ. அந்த அளவுக்கு அது வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. அந்த ஷார்ட் டிஸ்டர்ப்னா மைண்ட் டிஸ்டர்ப் நம்ம சொல்லுது. அந்த மாதிரி விஷயங்கள் அப்பப்போ ட்ரைங் லைக் ரேண்டம்லி வி மூவ் தட். அது திரும்பி நம்ம ரீக்ரியேட்னா பண்ண முடியாது. அதே இப்போ ஷார்ட் திரும்பி எடுக்கணும் முடியாது. ஸோ அதுதான் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஒரு விஷயத்தை நம்ம பண்ணால் அதை ரீக்ரியேட் பண்ண போராடணும். காப்பி வேறு, ரீக்ரியேஷன் வேறு, இன்ஸ்பிரேஷன் வேறு. ஸோ காப்பி கட் பண்ணலாம். இப்போ நான் வந்து பர்ஃபியில் நான் வந்து கிளாரன் ஃப்ளார் யூஸ் பண்ணேன். அதுக்கு ஒரு ரீசன் இருந்துச்சு. அந்த ஹீரோட மைண்ட் ஸ்டேட்டஸ் அப்படி, அதுக்கு அதை யூஸ் பண்ண அப்படின்ட்டு. அது ரொம்ப ஸ்டைலிஷாக இப்போ நிறைய பேர் அதுக்கு பிறகு அதை ஃபாலோ பண்ணி ஸ்டைலிஷாக எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ சிலது பார்த்தா அது ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். அந்த விஷயத்தை எப்படி அதை அடாப்ட் பண்ணுறோம், அது தெரியாமல் அடாப்ட் பண்ணுறோம். இன்ஸ்பிரேஷன் டெஃபினட்டாக நம்மளாம் இன்ஸ்பயர் தான். நம்மளாம் இன்வென்டர் கிடையாது. நம்ம வேறு ஒரு விஷயத்தை இன்ஸ்பயர் ஆகி அதை நம்ம கலெக்டிவ் பண்ணி அதை ஒரு ஃப்ரேம்குள்ளே அதை கரெக்டான டைமில் அப்ளை பண்ணுறோம். அவ்வளோதான். அந்த அப்ளை பண்ணுறதுக்கு யூ நீட் த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், த செல்ஃப் ரெஸ்பெக்ட். அது விடாமல் பார்த்துக்கணும். இட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், த செல்ஃப் ரெஸ்பெக்ட். ஏஎஸ்சி ரெக்கக்னிஷன் பற்றி நீங்கள் வருத்தமாக நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அதில் என்ன எனக்கு முக்கியமாக தெரிய வந்துச்சுன்னா, கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேலே அந்த சொசைட்டி இருக்குது, இயங்கிக்கிட்டு இருக்குது. மொத்தமாகவே 420 பேர் தான் ஆக்டிவாக இப்போ இருக்காங்க. ஆமாம், அவ்வளோதான். அவர் மெம்பர்ஸே அதுதான். நானே 400வது மெம்பர். 400வது மெம்பர் தான். ஆமாம், நான் வந்து 400. எனக்கு பிறகு வந்து இப்போ ஒரு 12 பேர், இந்த வருஷம் 12 பேர், 14 பேர் இருக்காங்க. இப்போ அந்த ப்ராசஸில் நான் படிக்கும்போது ஆல்ரெடி ஆக்டிவாக இருக்கிற 3 சினிமோட்டோகிராஃபர்ஸ் இவங்களை ரெக்கமெண்ட் பண்ணி இவங்களை பற்றி சொல்லியிருந்தால் தான் உள்ளே எடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஆமாம். யார் உங்களை பற்றி சொன்னது இன்டர்நேஷ்னல் லெவலில்? நான் அது சொல்ல முடியாது. சொல்ல முடியாதா? சீக்கிரட்டாக. ஐ ஃபீல் வெரி ஹானர். டெஃபினட்டாக எனக்கு நான் அதை ஹானராக, மற்றவங்களை பற்றி எனக்கு கவலையே இல்லை. நான் ரொம்ப ஹானர். எங்கேயோ ஒரு கிராமத்தில் பிறந்துட்டு ஒன்றுமே தெரியாமல், ஒன்றுமே படிக்காமல், ஒரு 7th ஸ்டாண்டர்ட் படித்த ஸ்டூடெண்ட்டு அங்கேருந்து வந்து திரும்ப நம்ம எப்படியே ஒர்க் பண்ணி ஒரு ஏஎஸ்சி ஒரு ஹெரிட்டேஜ் ஒரு இடத்துல போய் நம்மளுடைய ஒர்க்கை ரெக்கக்னைஸ் பண்ணி நம்மளை அது வந்து ஒர்க்கை வச்சு மட்டும் கொடுக்குறது இல்லை. உங்களுடைய ஹானஸ்டி, நீங்கள் எந்த அளவுக்கு ஹானஸ்டியாக அந்த ஒர்க்குக்கு ஹானஸ்டியாக இருக்கிறீங்க, உங்கள் ஒர்க்கு எப்படி ஹானஸ்டியாக இருக்குது. அவங்க வந்து ஒரு 25 பேர் மெம்பர் உங்களை இன்டர்வியூ பண்ணுவாங்க. அதில் நீங்கள் எவ்வளோ உண்மையாக இருக்கிறீங்க, அந்த ஆர்ட்டுக்கு நீங்கள் எவ்வளோ உண்மையாக இருக்கிறீங்க, இதெல்லாம் வச்சு தான், அதாவது உங்கள் பர்சனாலிட்டி, உங்கள் கேரக்டர், உங்கள் ஒர்க்கு, உங்களுடைய ஃப்யூச்சர். அதில் ஒரு மெம்பராக இருக்காங்கன்னா அந்த மெம்பர் எக்காரணம் கொண்டும் ஒரு தப்பான ஆளாக இருக்கக்கூடாதுன்னு வந்து அவங்களுடைய ஃபஸ்ட்டு இதுவே தான். அந்த ஒர்க்குக்கு அவங்க ஆனஸ்ட்டாக இருக்கணும், ஆர்ட்டுக்கு ஏதாவது அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கணும், இதெல்லாம் பார்ப்பாங்க. இதெல்லாம் பார்த்து தான் நான் அந்த மாதிரி, அதெல்லாம் எனக்கு இருந்துச்சான்னு தெரியாது. நாங்கள் போய் பார்த்தா நான் போய் அங்கே இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். தென் இட் இஸ் ஹேப்பன் டு மீ. அவ்வளோதான். இது ஏன் நான் சொல்ல நினச்சேன்னா, பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்கல்ல, நான் இந்தியாவிலே எய்மை வைக்கல, இன்டர்நேஷ்னல் லெவலில் தான் வச்சுருந்தேன். ஒரு டாப் 10 உலகத்தில் டாப் 10 பிடிச்சி அந்த இடத்துக்கு போகணுன்னு முயற்சி பண்ணுன்னு சொன்னீங்க இல்லையா? இப்போ ஏஎஸ்சியில் வந்து நம்ம ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுற ராஜர் டீக்கின்ஸ் மாதிரியான சினிமோட்டோகிராஃபர்ஸ்க்கு தான் அங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இப்போ அந்த ஸ்பேஸில் நீங்களும் இருக்கீங்க. எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இப்போ கூட நான் வந்து சினிமோட்டோகிராஃபி பிரான்ச்சில் வந்து சூர்யா இருக்கிற ஆஸ்காரில், இப்போ என் கூட கம்யூனிகேட் பண்ணுறவங்கலாம் டியான் பிபி, மெமரி ஆஃப் கேஸா கேமராமேனு, ஸ்பைடர்மேன் கேமராமேனு, இந்த மாதிரி வேர்ல்டில் பெஸ்ட்டு ஒரு ஆஸ்திரேலியா, இந்த மாதிரி ஒரு 15-20 கேமராமேன் இருக்காங்க. அவங்க ஒர்க்கெல்லாம் பார்த்தா நம்மளாம் நத்திங்.
பட் நானும் அங்கே இருக்கிறேன். ஐ ஃபீல் அவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க, எல்லாம் ஹாய் ஃபஸ்ட்டு ஹாய் ரவின்னு ஹாய் ரவி சொல்லிட்டு பேசிட்டே இருப்பான். ரவி யூ டிடன்ட் டாக் எனிதிங். யா ஐ கேன் லிசன் டு யூ பீப்புள், திஸ் கிரேட் ஃபார் மீ அப்படின்னு சொல்லுவேன். டாக் டு சம்திங் அபவுட் இந்தியா அப்படின்னா ஒரு ஆள் மட்டும் தான் ஏஷியன். ஸோ அவங்களுக்கெல்லாம் மார்னிங் டைம், எனக்கு நைட் டைம், நைட்டு 11 மணி 12 மணிக்குன்னு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போதே நமக்கு ரொம்ப ஐ ஃபீல் மை செல்ஃப் இது இந்த அளவு நம்ம வந்திருக்கோம். அதனால நமக்கு என்ன பலன் இருக்குது முக்கியம் இல்லை. ஸோ ரவிவர்மன் ஒருத்தர் இருந்தால் எங்கேயோ கிராமத்துலேருந்து வந்தான், ஏசி மெம்பர் ஆனால் இந்த அளவுக்கு இவ்வளோ படம் பண்ணியிருக்கான். இது இந்த ஃப்யூச்சரில் நான் எப்படியோ யாருக்கா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ என்னால் முடியுங்கிறதுனால எவ்வளோ பண்ணாலும் ஈஸியாக முடியும். அதை அவங்க முயற்சி பண்ணலாம்ல. சரி, ஒரு சாதாரண என்னாலே முடிஞ்சிச்சு, அப்போ எல்லாரும் பண்ணலாமே, எல்லாரும் அதை ட்ரை பண்ணலாமே. கிரியேட்டிவாகவும் சரி, பர்சனலாகவும் சரி, நிறைய பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கீங்க. தென்காசி லவர் எங்கப்பா பூவரசன், அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஆமாம், இன்றைக்கி மட்டும் ட்ரீம் பண்ணி அதை கடந்து போயிடாதீங்க. யூ கேன் ஃபைண்ட் அவுட் யுவர் ஓன் திங்ஸ். திரும்பி ஒரு வாரம் கழிச்சுன்னா உங்களுக்கே நடாது ஃபெட் ஆஃப் ஆகும். ஃபெட் ஆஃப் ஆகக்கூடாது. உங்களை நீங்கள் ஃபெட் ஆஃப் பண்ணிக்கக்கூடாது. உங்களை நீங்கள் கட்டுப்படுத்திக்காமல் நீங்கள் அதை முயற்சி பண்ணி அடுத்து நகர்த்திக்கிட்டே போனால், இப்போ நம்ம யாரையும் பார்த்து நம்ம இதுவாகிடக்கூடாது. அவன் வந்துட்டான், நம்மளால் வர முடியாது, ஆகவே கூடாது. யூ கேன் கம் யுவர் செல்ஃப். நான் அப்படி தான் வந்தேன். எனக்கு யாரை பற்றியும் போட்டி பொறாமையெல்லாம் கிடையாது. எனக்கு யார் மேலே செலஸும் கிடையாது. ஆனால் எனக்கு என் மேலே கான்ஃபிடென்ட். ஐ வில் கம், ஐ வில் ப்ரூவ் மை செல்ஃப், ஐ வில் சேஸ், ஐ வில் வின். அப்படி தான். வெரி ஹாப்பி. உங்களுடைய ஜேர்னியை கேப்சியூல்ஸ் அங்கங்கே நீங்கள் இதுலேயே சொன்னீங்க. ஒரு சின்ன கிராமத்துலேருந்து ஒரு பிக் ட்ரீமராக இருந்து பெரிய கனவுகளோட கல்லை 8 அடி தள்ளி போட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. இதுலேயே எங்களுக்கு நிறைய சினிமேட்டிக் மெமரிஸையும் சினிமேட்டிக் விஷுவல்ஸையும் கிஃப்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நான் சொன்னேன்ல, உங்களோட ஒர்க் நிறைய பேர் இம்பேக்ட் பண்ணியிருக்குங்க. ஆமாம். ஸோ இவங்க நம்மளுடைய டிசைனர். அவங்களுடைய வெரி ஃபஸ்ட்டு ஆர்ட் ஒர்க் உங்களுடைய ஃப்ரேம் தான். ஓ அப்படியா? அதை இப்போ கொடுக்க போகிறாங்க. ஓ தேங்க்யூ. ஐ நோ திஸ். தேங்க்யூ. திஸ் இஸ் யோர்ஸ். ஓ தேங்க்யூ. ஃப்ரேமிங் இமோஷன்ஸ், painting life with light and shadows. Thank you. Okay, fine. Thank you so much for your time. Thank you so much for all the memories. Thank you. I'm from Kannur. Kannur? Kerala. I know Kannur. My first film is shot there only, Kannur. I'm from here, nearby village. Where? Karamaya. எங்கள் வீட்டிலலாம் உங்களை பற்றி பேசுகிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த விளையாடு விளையாடு படம் வந்தப்பலாம் ஃப்ளெக்ஸு பேனர்லாம் வச்சு உங்களை செலிப்ரேட் பண்ணிக்கிறாங்க. பட் எனக்கு அப்போலாம் அந்த ஐடியாலாம் கிடையாது, என்ன ஏது அப்படின்னு. ஃபுல்லாக செக் பண்ணும்போது ஒரு வேர்ல்ட் கிளாஸ் சினிமாட்டோகிராஃபர் நம்மளை மாதிரி ஒரு சாதாரண வில்லேஜ்லேருந்து இப்போ ஏசி ரெகக்னேஷன் வரைக்கும் வந்தது எப்படி சொல்கிறது, சினிமாவை தாண்டி ஒருத்தருக்கு எந்த அளவுக்கு ஒரு ஹோப்பு கொடுக்கும், இன்ஸ்பைரிங்கான ஒரு பர்சன் நீங்கள் அப்படிங்கும்போது உங்களை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன்.